கேக்குது கேக்குது brother. பரணி வந்து கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. நாளைக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. ஆமா, படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது, ட்ரைலரும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க இந்த 2 ட்ரைலர்ல எந்த ட்ரைலர் ரொம்ப எதிர்பார்த்தீங்க? 2 படத்துல எந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தீங்க? ரெண்டுமே ஈக்குவல் தான் ப்ரோ. ட்ரைலருமே ஈக்குவல் தான், படமும் ஈக்குவல் தான். ஒன்று தனுஷ் டைரக்ஷன், அதுல ஆக்டர்ஸ் மேல எனக்கு அது பெருசா உடன்படல. நான் தனுஷ் டைரக்ஷன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த பக்கம் படம் மொத்தமா காஸ்ட் டைரக்டர் எல்லாரும் மேலேயும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு டிராகன். பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, ஜிபி டீசர் இந்த வாரம் வருதா ப்ரோ? ஆமாங்க பிரதர், வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கப்படுது, இன்னும் 2 நாட்கள் எதிர்பார்க்கப்படுறேன். பார்ப்போம். 14 வந்துருவாங்க. 14 ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை 2 தேதி சொன்னாங்க, வெயிட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. எனக்கு ரொம்ப கேப் இருக்குது, யாரும் கேட்கல. நீங்க அப்டேட் சொல்லுங்க, தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. இல்ல, பரணி ஒரு 2 நிமிஷம் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். ஸ்மார்ட் சார் ஒரு ஆரம்பிப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஏகே வந்து சொன்னார்ல, நான் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான் ஃப்ரீயா இருப்பேன், அப்பதான் படம் பண்ணுவேன். கார்த்திக் சுப்ராஜா இருந்தா அது கரெக்டா இருக்கும். அவர் 60-70 நாள்ல முடிச்சு கொடுத்துருவாரு. கண்டிப்பா அவர்கிட்ட பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படத்தையே ரொம்ப குறுகிய காலத்துல எடுத்து முடிச்சாரு, அவ்வளவு பெரிய கேஸ்டிங் வச்சு. இப்போ வந்து ரெட்ரோ கூட ரொம்ப ரொம்ப குறைவான நாள் எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனா எதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, எல்லாமே பேச்சுவார்த்தை ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அவர் விஜய்க்கும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தாரு அவ்வளோ. ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. விஜய் படம் வரும்போதும் அந்த சைட் ரொம்ப ட்வீட் போட்டு. உண்மைதான் முன்னாடி விஜய் வந்து அவர் கதை சொல்லி அவருமே சொல்லியிருந்தாரு, கதை சொல்லியிருக்கேங்கிற பேட்டிலே சொல்லியிருந்தாரு. ஹலோ, கேக்குதா? என்ன யாருமே பேசல? அப்டேட்டுக்காக எல்லாரும் வெயிட்டிங். அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் எடுக்கும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்டேட் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. அது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கீங்க, 14 லிஸ்ட். அந்த 14 சொல்லுங்க. தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆனா? அதேதான். சரி, ஓகே, அது சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எம்ரான் படத்தை அப்டேட்டோட போகிறேன். எம்ரான் படத்தில் வந்து கேரக்டர் போஸ்டர் 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெய் ஸ்டோஸ் அவர் வந்து சேவியராக நடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து சிவதா அவங்க வந்து ஸ்ரீலேகாவாக நடிக்கிறாங்க. அந்த 2 கேரக்டர் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அசோக் செல்வனோட 23rd ஃபிலிம். அதோட பூஜை செரிமனி நடந்திருக்கு போல. ஸோ அதோட ஸ்டில்மே வந்துச்சு. விக்னேஷ் ராஜா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு. போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு. கார்த்திக் ராமகிருஷ்ணன் அவர் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி நயன்தாரா வந்து மம்முட்டியோட அடுத்த ஃபிலிம் மகேஷ் நாராயணன் டைரக்ட் பண்ணுற ஃபிலிமில் வந்து நயன்தாரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 1 மினிட் வீடியோ வந்து இன்னைக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆல்ரெடி மோகன்லால் கேமியா வேற இருக்கு, ஃபஹத் ஃபாசில் வேற இருக்காரு, குஞ்சாக்கா போபன் வேற இருக்காரு. ஸோ அந்த வீடியோ கிளிப்புமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வருணன் அப்படின்ற தமிழ் ஃபிலிம் அது வந்து March 14 தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ரிலீஸ் டேட் போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. கவினோட அடுத்த ஃபிலிம் சதீஷ் கிருஷ்ணன் ஆல்ரெடி ஒரு டென்டேட்டிவ் டைட்டில் வந்து கிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு அஃபிஷியலாக வந்து 5:04 PM வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி அந்த டீம் வந்து நேற்று சொன்ன ப்ரோசோன் மால் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காலேஜ் நாளைக்கு காலையில் 11 AM. அதேமாரி பிஎஸ்ஜி காலேஜ் க்கு 2 PMக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க அந்த டீம்லேருந்து. அதேமாரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. தனுஷ் அவர்கள் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு. அதே மாதிரி டிராகன் ஃபிலிம் பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம் அந்த படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி விமல் அண்ட் சூரியன் நடிக்கிற படவார் படம் அது புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது February 14 ரிலீஸ் ஆகுது. February 14, 13, 14 என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி அப்புக்குட்டி நடித்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து விஜய் சேதுபதியும் துல்கர் சல்மானும் அவர்கள் வந்து 2 பேரும் February 11, 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க ட்விட்டர் ஹேண்டில்ஸில். ஸோ அதே மாதிரி February 13 and 14 ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸோட லிஸ்ட்டு சொல்கிறேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா படவா, 2K லவ் ஸ்டோரி, காதல் என்பது பொது உடைமை, அதுக்கப்புறம் ஃபயர், ஒத்து ஓட்டு முத்தையா கவுண்டமணி அவர்கள் நடித்த படம். அதேமாதிரி பேபி அண்ட் பேபி, வெட்டு, தினசரி, கண்ணீரா இந்த 9 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. மலையாளத்தில் வந்து பைங்கிலி, தாவித், ப்ரோமான்ஸ். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து சாவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல தில்ருபா லைலா. இங்கிலீஷில் வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. இது நான் எடுத்த லிஸ்ட்டில் பேபி எனக்கு தெரியாத 1-2 ஃபிலிம்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் ஆகலாம். அது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு? Actually என்னாச்சுன்னா ஒரு பக்கம் கிரிக்கெட் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாரும் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, டிவியும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்பேஸையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சைலண்டா இருக்காங்க. இல்லை, நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ரோஹித் சர்மா செஞ்சுரியை பார்த்து பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அடிச்சிட்டான் 6. ஆமா 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 ஆமா. நானும் இப்பதான் பார்த்தேன் ரோஹித் சர்மாவோட 6. ஆக்சுவலாக மியூட்ல போட்டுட்டு ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால வேற ஒன்றும் இல்லை. விடாம ஸ்பாய்லர் பேசிட்டீங்களா? இல்லை ப்ரோ, ஸ்பாய்லர் பேசல. இன்னைக்கு பேசலாம்னா பேசலாம். பிரகாஷ்ண்ணா அவருமே கிரிக்கெட் நினைக்கிறேன். கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அவரு கண்ணின் ஒருத்தர் ட்விட்டர் ஃபுல்லா பைத்தியம் மாதிரி பதில் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. பிரகாஷ் பதில் சொல்றதான்னு கேள்வி. பிரகாஷ் யாருன்னு? பிரகாஷ் தான் நம்ம சொல்லியாச்சு. நம்ம பிரகாஷ் தான். அந்த பிரகாஷ் மார்வேஷத்துல போயிருக்காரு. இல்ல கேட்டிருக்காங்க டீம்ல இருந்து, சார் உங்க பேரை யூஸ் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் மட்டும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இல்லைன்னா பிரகாஷ் மகாதேவனா வந்திருக்கும். தலப்பிரபா சொல்லுங்க ப்ரோ. அது உண்மையிலே பிரகாஷ் பொய் சொல்லியிருப்பாங்க கூட ஒரு டவுட்டா இருக்கு ப்ரோ. இல்ல எனக்கு அப்படி தெரியல ஆக்சுவலி.
அப்படின்னா அது எந்தாவது ஒரு பாயிண்ட்ல அன்வீல் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா. இது பொய் தான் அப்படின்ற மாதிரி. பட் அதுவும் வந்த மாரி எனக்கு தெரியல. ஆனா அந்த கேரக்டர் காட்டியிருக்கேன், அதுவும் காட்டல. அதனால தான் கேட்கிறேன். இல்ல அந்த கேரக்டர் ஏதாவது ஒரு காட்டுறது மேட்டர் கிடையாது. ஃபோன் பேசுறதாவது காட்டியிருக்கணும்ல, அதுக்கு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பேசுற மாதிரியாவது காட்டியிருக்கலாம்ல. இது மாவீரன் bro தான் சொல்லுவார் கரெக்டா. அது ஜஸ்ட் இல்ல இதுக்கு ஒரு பதில் இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். இப்ப பின்னாடி எனக்கு நாய்ஸா இருக்கனால இப்ப சொல்ல முடியாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன் இதுக்கு. ஓகே ஓகே. ப்ரோ 2 அந்த நாளாவே டவுட்டை தானே தான் சொல்லிட்டு நானும் இருக்கீங்க. கேட்டிருந்தேன் ப்ரோ. ரிலீஸ் அன்னைக்கே அந்த டவுட்டை தான் நான் கேட்டேன். ஏன் ரிவீல் பண்ணிருக்கலாமே, அப்படி இவ்வளவு தூரம் காட்டினதே நல்ல விஷயம், ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காட்டிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான். இவ்வளவு பெரிய ஸ்டார் படத்துல அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணது, இந்த மாதிரி டிசைன் பண்ணது, ஏகே ஓகே சொன்னது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒண்ணு மட்டும் தான் குறையா இருந்துச்சு. சரி, இந்த வாரம் இந்த பிப்ரவரி 13 14 ஏதாவது படம் போடுறதுக்கு பிளான் இருக்கா? நிறைய படங்கள் கேப்டன் ரிலீஸ் அமெரிக்கா ஆகுது. போவேன். கேப்டன் அமெரிக்கா, வேற என்ன ஹிந்தியில சாவான்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வருது, அது ரெண்டுக்கும் போலான்னு இருக்கேன். இந்த பேடாஸ் ஓகே. ரவிக்குமார் தான் பிளான் பண்ணி வேஸ்டா போச்சு. தேட்டரை விட்டே தூக்கிட்டாங்க ஒரே நாள். நான் மலையாளம் ஃபிலிம்ஸ் 3மே பேக் டு பேக் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அன்னைக்கு அதுதான் பிளான். பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா அந்த 3 படம் பார்ப்பேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 படம் பார்ப்பேன். சரி ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். விஷால் ப்ரோ ஏதோ வெக்கேஷன் போயிருப்பார் போல, குரூப்பா இன்ஸ்டால வைப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாவீரன் ப்ரோ உங்க கருத்தை சொல்லுங்க. விடாமுயற்சி ஸ்பாய்லரு நீங்களே ஆரம்பிச்சீங்க. அதுதான் நான் எனக்கு இருக்கிறது அந்த ஒரு டவுட் தான், நீங்க தான் சொல்லணும். சரி, ஸ்வீட்டம்னா என்னது bro? கொஞ்சம் ஒரு வார்த்தை தான், புஜ்ஜு குட்டின்னு தமிழ்ல சொல்றாங்கல்ல. இல்ல, யாராவது புஜ்ஜி, பாத்துருக்கீங்களா? புஜ்ஜின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல புஜ்ஜின்றாங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல ப்ரோ, இப்ப அர்ஜுனும் இவங்களும் வந்து வாழ்நாள் முழுவதும் வர முடியாதுன்னு சொன்னாங்களே இதை விட்டு, அப்புறம் எப்படி வெளியே வந்தாங்க அந்த ஆஸ்பத்திரியை விட்டு? கோர்ட்ல அடிச்சு தான் இது போட்டுதான் தப்பிச்சிருப்பாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இன்னும் அந்த ஒரு மேட்டரும் இடிச்சிச்சு ப்ரோ. பைத்தியம்னு காட்டிட்டு அப்புறம் பணத்துக்காக இதெல்லாம் பண்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. ரைட்டிங் எனக்கு வீக்கா பட்டுச்சு அந்த ஏரியாலாம். பைத்தியம் இல்ல bro. சைக்கோ சைக்கோ மாதிரி பண்ணா அது ஓகே. பணத்துக்காண்டி இது பண்ணாங்கன்றது அது ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க எப்படி வெளியே வந்தாங்க? போலீஸ் ஏன் இதை இத்தனை நாளா தேட இது பண்ணாம விட்டாங்க? தேடலையா? போலீஸ்ல தான் அன்னைக்கு இதை காமிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தப்பிச்சு வந்தாங்கன்னா அப்ப போலீஸ்ல எப்படி அந்த கார்லாம் காட்டுவான்? அது ஒண்ணு bro, இருக்குல்ல. அவங்க இருந்தது வந்து திப்லீஸ்னு ஒரு ஏரியா ப்ரோ. அதுக்கப்புறமா தான் அசர்பைஜான் வந்துறாங்க போல. இந்த மாதிரி தானே போங்க. இங்கிலீஷ்லயுமே அந்த ஒரு சீன் சூப்பரா இருக்கும், தமிழ்லயும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த இவரு வண்டியை சேஸ் பண்ணிட்டு போய் எதுக்காக வண்டியை நிப்பாட்டாம போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பார்ல அர்ஜுன் கிட்ட, அப்ப போலீஸ்காரன் வருவார்ல, அந்த சீன் அதான் பயங்கரமா இருந்துச்சு தமிழ்ல. அதே மாதிரி ஏகே வந்து எல்லாத்தையுமே சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது வந்து அதுவுமே உறுத்தலா இருந்துச்சு. உங்களுக்கு உறுத்தலா இருந்துச்சா? ரைட்டிங்ல அதுல கோட்டை விட்டாங்க. அவர் எங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சாரு, தேர் நேரத்தவே தேடிட்டு இருந்தாரு. இல்ல ப்ரோ, அந்த கிழவனை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஈஸியா எல்லாமே 2 பாதை வரும், கரெக்டா அந்த பாதைக்கு போவாப்ல. ஓ அதெல்லாம் சொன்னீங்களா? எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுத்தல்ல விட்டாங்களோன்னு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் சொதப்பாம இருந்தாங்கன்னா ஒண்ணுமே நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஈஸியா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதுலதான் ட்விஸ்ட் வச்சிருக்கலாம். நேத்தான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த படம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வாங்குறது காரணம், ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப நல்ல படம் தான். மிக்சட் ரிவ்யூஸ் வாங்குறது காரணம் என்னன்னா, அவர் நடிக்கிறதே 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான். அது இப்படி கொடுத்தா, எக்ஸ்பெரிமெண்ட்னு கொடுத்தா அது கண்டிப்பா எல்லாருக்கும் அடுத்ததாயிரும். அவரு மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு 2 படம் அப்படி கொடுத்தா இப்படி இதெல்லாம் அழகா பாஸ் ஆயிருக்கு. இந்த படம் தான் 2 வருஷத்துக்கு ஒரு படம்ன்றப்ப அது இப்படி வரப்பதான் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. இல்ல, இது ஆக்சுவலா ஷார்ட் பீரியட்ல எடுக்கணும் தானே நினைச்சு போயிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடா அப்படி ஆயிடுச்சு.
பிரகாஷ் ப்ரோ கரெக்ட். இது ஷார்ட் டைம் பீரியட்ல பிளான் பண்ண படம் தான். தூரமா கேக்குது. அங்க உள்ள கிளைமேட்ஸ் எல்லாருமே அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருந்ததுனால ஆக்சுவலி அங்க ஸ்னோவே வராதான். இந்த டைம் வந்து ஸ்னோ வந்ததுனால அது ஆல்ரெடி எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல. ஷார்ட் டைம்ல முடிக்கிற பிளானு. ஆனா இவ்வளவு லென்த் போகணும் அவங்களுக்கே தெரியாது. சரி, இந்த வருஷத்துல ஒரு கிளாஸ் மூவி, அதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்காக ஒரு மூவின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். எனக்கு இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித்தை வந்து பெர்ஃபார்மரா பார்க்கறதுக்கு. இப்போ நேர்கொண்ட பார்வையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எப்படின்னா எனக்கு வந்து ரீமேக் படம் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் பெஸ்டா பண்ணுவாங்கன்னு அது எனக்கு இப்போ வரையா நான் நம்புறேன். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா திருச்சியம் வந்து மோகன்லால் பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் வந்து அடுத்து அவரோட வெரைட்டில வந்து பண்ணியிருந்தாரு, அதுவும் நல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா மோகன்லால், அது எனக்கு இப்போ வரையா மோகன்லால்குள்ள தான் பிடிக்கும். அதே மாதிரி பிங்க் பார்க்கும்போது அங்க ஹிந்தியில உள்ள அவர் அமிதாப் பச்சன் பண்ணது பெர்ஃபெக்டா இருக்கும் அங்க உள்ள சிச்சுவேஷனுக்கு. இங்க வந்து இவர் எப்படி தமிழ்ல பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அதே மாதிரி பிரேக் டவுனும் பார்க்கும்போது ஸ்லோ பேஸா ஸ்டார்ட் ஆகி ஃபைனல்ல கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி இது பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை எப்படி தமிழ்ல கன்வெர்ட் பண்ணா இவர் எப்படி செட் ஆவாரு அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ரீமேக் கான்செப்டே எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. அப்படியே இது பண்ணா கூட அதுல ஃபர்ஸ்ட் யார் பண்ணிருப்பாங்களோ அவங்கள தான். இப்போ நண்பன்லாம் பாத்தீங்கன்னா நண்பன் இங்க விஜய் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஆனா அமீர் கானோட இது வெரைட்டி வேற. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு இன்புட் கொடுத்து எல்லாமே செட் பண்ணிட்டாங்கல்ல, இவங்க அதைத்தானே அப்படியே மேக் பண்ணி அவங்களுக்கு ஈஸியா ஒரு ஐடியா கிடைச்சிருது. இவங்க நியூ ஸ்கிரிப்ட் போறதுக்கும் ஒருத்தர் ஆல்ரெடி மேக் பண்ணதை அப்படியே இங்க கன்வெர்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஓகே, நான் வந்துட்டேன். சாரி, நடுவில் போயிட்டேன். மரணி ப்ரோ, நான் இன்னைக்கு இவரு ஜோஜு ஜார்ஜ் நடிச்ச பனி மூவி, ஆமா இன்டர்வல் வரையா பாத்திருக்கேன். இனிமே தான் பார்க்கணும் பேலன்ஸ். பாருங்க. எனக்கு ஆக்சுவலி அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ சூர்யாவோட ரெட்ரோல அவர் ஆக்ட் பண்றாரு. எப்படி அவரோட போர்ஷன் இருக்குன்னு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்றேன். ஏன்னா கார்த்திக் சூப்பராஜ் அவரை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு படத்துலயும் அவரை வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரம்லயுமே அவரோட ரோல் ரொம்ப சூப்பரா இருக்கும், எக்ஸ்ட்ரானரியா. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ? இல்ல சப்பனும் அவரை போட்டு தள்ளுறாங்களே. ஆமா, அது வந்து அன்பார்ச்சுனேட்டா சடனா ஒரு லீட் கேரக்டர் காமிச்சிட்டு திடீர்னு போடும்போது அது கொஞ்சம் என்ன இப்படி படம் ஃபுல்லா கிளைமேக்ஸ் வரையா டிராவல் பண்ணிக்கலாமா தோணும். ஆனா அது கதைக்கு அது அந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் ஆகணும்ல, அதனால இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சூப்பராஜோட ஸ்டோன் பெஞ்ச் தான் வைபவையும் ஒரே வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. நீங்க நல்லா உத்து நோக்குனீங்கன்னா கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா கார்த்திக் சூப்பராஜுக்கு வந்து அந்த ஷார்ட் பிலிம்ஸ் பீரியட்ல இருந்தே இப்போ வரையா அவருக்கு அந்த இலங்கை மேல அங்க உள்ள தமிழர்கள் பாதிக்கப்பட்டது அதெல்லாம் படமாக்கணும்னு ரொம்ப ஒரு ஆவல்ல இருப்பாரு. அவரோட சில படங்கள்ல அதோட பிரதிபலிப்பு தெரியும். ஆமா நெட்ஃபிளிக்ஸ் கூட ஏதோ இது பண்ணாங்கல்ல, அதுல கூட அவர் அந்த ஸ்டோரி யாரோ பேசுறாங்க, சரி கேட்கல. ஆமா கேட்கல. பவரன் ப்ரோ பேசுங்க. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்ப கிளியரா கேக்குது, பேசுங்க. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஜெகமே தந்திரம்ல அவர் கேரக்டர் சூப்பரா இருக்கும், அது நல்லா இருக்கும். மேலே பீட்டர்னு போட்டு அவரோட பேக் டிராப்பை கட்டுறது, ஃபாண்ட் எல்லாம் பயங்கர பெருசா போடுவாங்களா. அப்புறம் இவரோட கேரக்டர் பேரு தாஸ்ன்னு வரும். அப்புறம் அவரோட கேங்கு, அப்புறம் மூணாவதா சுருளின்னு இந்தியாவுக்குள்ள கேமரா தூக்கிட்டு வருவாங்க. நல்லா இருக்கும் அதெல்லாம். நான் ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இரவி வந்து ரீவாட்ச் பண்ணேன். உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த மூவியை ரீவாட்ச் பண்றதுக்கும் இன்னும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கார்த்திக் சூப்பராஜ் பண்ண மூவிஸ்ல நான் அந்த பிரபுதேவா வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாரு, அது மட்டும் நான் பார்க்கவே இல்லை. அந்த பிளைண்டா நடிச்சு ஒரு ஃபேக்டரியில எல்லாம் போற மாதிரி அந்த படம் நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. அது நல்லா இருக்குமா? மெர்க்குரி நல்லாதான் ப்ரோ இருக்கும். மெர்க்குரி அதாவது மொத்த படத்தோட ஆஹான்னு சொல்ல மாட்டேன் இது, ஆனா நல்லா இருக்கும். ஆனா இன்ட்ரோல் பிளாக் மட்டும் ஒரு மொரட்டு இன்ட்ரோல் பிளாக் மட்டும் ஒரு மொரட்டு இன்ட்ரோல் பிளாக். அது ஓகே ப்ரோ. நீங்க ஹாலிவுட்ல வந்த இந்த படம் பாத்திருக்கீங்களா, டோன்ட் பிரீத்?
ஆமா ஆமா. அது விக்ரம் நடிக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளவு ஈகரா இருந்துச்சு. ஆமா, டோன்ட் பிரீத் சூப்பரா இருக்கும் அந்த ஆர்மி. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். ஒரு சில விஷயங்களை மாத்திருப்பாங்க. அண்ட் கடாரம் கொண்டான் தான் ஆரம்பத்துல அந்த மாதிரி போஸ்டர்லாம் பார்த்துட்டு நம்மளா முடிவு பண்ணிட்டோம் இது வந்து டோன்ட் பிரீத்னு. ரைட். அது நல்ல மூவி. ஓ, அது மாதிரி இருக்கும்னா சரி, எனக்கு மட்டும் மாவீரனோட வாய்ஸ் வந்து வித்தியாசமா தெரியுதா, இல்ல எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கா? கொஞ்சம் ஒரு 2 3 நாளே அவர் வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா ஹெட்ஃபோன் இருக்கு. வந்து புதுசு வாங்கினேன் ப்ரோ. அது அந்த ஹெட்ஃபோன்ல பேசினா கேட்க மாட்டேது. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருக்கேன் ஆஃப் பண்ணிட்டு. ஓ, அதான் இப்ப ரெண்டுக்கு இப்ப வாய்ஸ் வித்தியாசம் இருக்கு போல இருக்கு. இது டோட்டலாவே வேற ஆள் பேசுற மாதிரியே இருக்கு ஒரு 2 3 நாளாவே. அதான் ஒரு நியூ ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. அதான். சரி, ரைட்டு. முன்னாடி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல, அது பிரகாஷ் ஏன் ஒரு ஃபோன் பேசுற மாதிரியே வச்சிருக்கலாமேன்னு. பட் படத்துல இந்த பர்த்டே விஷஸ் பண்றாங்க நைட்டு 12 மணிக்கு, அதுல அந்த பிரகாஷ்ங்கிறது மெசேஜ் ஒன்று வரும். அது மாதிரி மட்டும் காமிச்சிருப்பாங்க, ஆளை காமிக்காம அது மாதிரி மட்டும் வச்சிருப்பாங்க. அப்போ அது கன்ஃபார்ம்ன்றீங்க? இல்ல, அது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணல நானு. நம்ம நண்பர் செகண்ட் டைம் போகும்போது சொன்னாரு, இன்னைக்கு செகண்ட் டைம் பார்க்கறதா இருந்துச்சு, 2:40க்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்குள்ளாட்டியும் வந்து ஒரு ரொம்ப பர்சனல் ஒர்க் வந்துருச்சு. கரெக்டா 2:20க்கு வந்துருச்சு. அதனால அந்த 20 நிமிஷத்துல கிளம்பி போக முடியாதுங்கிறனால செகண்ட் டைம் இன்னைக்கு பார்க்க முடியல. செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு தான் திரும்ப போகணும். இந்த ஃபேமிலியோட பார்க்கறதுங்கிறது எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அது இந்த முறை முடியல. செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு லீவு நாள் தானே, அன்னைக்கு வேணா ஃபேமிலியோட மத்தியானம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது டைம் நோட் பண்ணி சொல்றேன். அது உண்மையாலே மெசேஜ் பிரகாஷ்ங்கிற பேர்ல வருதானே. நம்ம நண்பர் சொன்னாரு அது வருது, போய் பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க இப்போ 2வது தடவை நீங்க நோட் பண்ணுங்க அப்படின்னாரு. நீங்க நோட் பண்ணலாம் நினைச்சேன். அதே மாதிரி பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு டவுட்டு. இப்போ இது மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அது வந்து ஆக்சிடென்ட் தானே, வலிக்கு விழுந்து தானே மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும். ஆமா, அவங்க ஏன் 2 பேரும் பேசாம இருந்துட்டாங்க? இன்கேஸ் அஜித் மேல ஒரு தப்பு இருந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே. பேசாம இல்லைங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வந்து அதை வந்து டீட்டெயிலா வாழ்க்கை சொல்லலாம். அதுக்கப்புறம் பிடிப்பு இல்லாம போச்சு. இல்ல, வாழ்க்கை அதுக்கப்புறம் அதான் உண்மை. ஏன்னா நீங்க நான் பர்சனலா நிறைய கப்புள்ஸ் பார்த்துருக்கேன். அதாவது பர்சனலா பார்த்து கப்புள்ஸ் பார்த்துட்டு நம்ம பர்சனல் நம்ம லைஃபே எடுத்துக்கினேன். முதல்ல வந்து இந்த மிஸ்கேரேஜ் ஆகிறதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து பெண்ணுக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மனப்பிரச்சனை வரும், நமக்குமே ஆணுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று வரும். அந்த குழப்பம் வந்து எல்லாரும் வீட்டில், அது நான் இயல்பா நமக்கு வரலனாலும் வீட்டில் உள்ளவங்க அதை வர வச்சிருவாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஒண்ணுமே ஆகல. அதை திரும்ப ஏன்னா கல்யாணம் ஆகி புதுசு தான் வச்சுங்க, கொஞ்சம் காலத்திலேயே அப்படி வந்துச்சுனாலே அது மாதிரி ஆகும். அது சில பேர்ல வந்து 2 3 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி ஐடியாவில் இருப்பாங்க. ஆனால் அந்த 2 3 வருஷம் கழிச்சு பண்றது வந்து திடீர்னு இது மாதிரி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மன உளைச்சல் உண்டு பண்ணும். அந்த உளைச்சல் சில பேருக்கு சில நாட்களில் சரியாகும், சில பேருக்கு சில வாரங்களில் சரியாகும், சில பேருக்கு சில மாதங்களில் சரியாகும். அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் மிகப்பெரிய கேப்பா மாறிடும் சில பேர்த்துக்கு மட்டும். அது ரொம்ப 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 அன்பா அதாவது மிகைப்படுத்தப்பட்ட அன்பு இருக்குல்ல, நிறைய பேர்த்திட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அன்பு ரொம்ப பாசமா இருக்கவங்கள்ட்ட அந்த கேப் கொஞ்சம் பெருசாயிரும். நார்மலா சண்டை போட்டு டெய்லி சண்டை போட்டு நார்மலா திரும்ப திரும்ப சேர்ந்துக்கிறவங்கள்ட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓவர் பாசமா இருக்கவங்கள்ட்ட இது மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது மனதத்துவ ரீதியா சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த இதுல வந்து இந்த படத்துல இவங்க ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, லவபிள் கப்பிள்ஸா இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு பர்சனல் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் அது அதுக்கப்புறம் திரும்ப வந்து மற்றவங்களுக்கா இருந்தால் திரும்ப வந்து அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஒன்றும் கேர் பண்ண போறது கிடையாது, ஒரு 1/2 மணி சரி. ஆனால் இவங்க படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப அந்த கையல் கேரக்டருக்கு திரும்ப ரீஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் மனம் உடஞ்சி போயிடுவாங்க அந்த 2 கேரக்டரும். அங்க இருந்தது அவங்களுக்கு அந்த அந்த கேப், அந்த அதாவது இந்த பாசம் காட்டக்கூடிய கேப்புங்கிறது கொஞ்சம் ஒரு ரீசன் இல்லைல்ல. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைங்கிறது நீங்க உங்களுக்குள்ள இருக்க சண்டையை சேர்த்து வைக்கும், சண்டையை உருவாக்கும், ரெண்டுமே பண்ணும் குழந்தைங்கிறது, அது உண்டு. அதாவது குழந்தைய கவனிக்கலன்னா ஒரு சண்டை வரும். இருங்க வரேன், இந்த குழந்தை தான் டிஸ்டர்ப் பண்றேன், இருங்க வரேன், நான் பார்த்துட்டு வரேன். ஓகே ஏன்னா அது எனக்கு வந்து கன்வின்சிங்கா இல்லை. ஏன்னா அஜித் மேல தப்பா இருந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆயிருந்து பேசாம இருந்தா கொஞ்சம் லாஜிக்கா இருந்திருக்கும். லஸ்டுக்காக இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. அதான் மூவில ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, த்ரிஷா நீ இப்போ இந்த அளவு தான் என்ன கேர் பண்ற அந்த மாதிரி. ஸோ அதனால அவரோட கேர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தானே கொண்டு போயிருப்பாங்க. வந்துட்டேன் திரும்ப. ஆமாம், அதுவும் உண்மைதான். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ அந்த அதுக்கப்புறம் திரும்ப அந்த ரீஃபார்ம் சான்ஸ் இல்லைன்னு சொல்ல வரப்போ 2 பேரும் கேப் ஆகுதுல்ல, அதில் வந்து அது ஆணுக்குமே உளைச்சல் தான் பெண்ணுக்கும் உளைச்சல் தான். ஆண் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கேரிங் கொஞ்சம்
இயல்பாகவே குறைஞ்சிருக்காது. வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும்ல, ஒரு மனுஷனுக்கு தனியா ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த வருத்தக்கிட்ட இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுல இவங்க மேல உள்ள அன்பு கொஞ்சம் கேரிங் போயிருச்சு. அன்புங்கிறத தாண்டி இவர் எப்பவுமே லவ் பண்றாரு, பட் அந்த கேரிங் இருக்குல்ல அது போயிருச்சுங்கிறத அவங்க ஒன் மேல சொல்லுவாங்க. நான் வந்து உனக்கு அப்படி ஒரு மெசேஜ் வார்த்தையை யூஸ் பண்ண கிடையாது, அந்த வார்த்தையை கூட நீ கவனிக்காம ரிப்ளை வேற பண்ற, அப்ப அந்த அளவுக்கு தான் நீ என் மேல வச்சிருக்க கேரிங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க அந்த அந்த இது அந்த அதாவது ரிலேஷன்ஷிப்ல கேப் விழுகிறங்கிறது இதுதான் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே ஓகே. அதுதான் இந்த டேரக்டரும் சொல்றாரு என்னன்னா வந்து நீங்க லவ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கேர் பண்றதும் முக்கியம். உங்களுடைய இணைய அந்த அளவுக்கு நீங்க கேர் பண்றது முக்கியம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா தான் கேர் பண்ணுங்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அதில் ஆக்சுவலாக ரெஜினாவுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு கண்ணும் இருக்கலாம். அந்த சீன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் அந்த சீன் வருமா? கிடையாது கிடையாது, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல ரெஜினா கேரக்டர் கிடையாது. அது போக இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நான் ஒரு இது வந்து நான் பார்க்கும்போது தோணுச்சு, அதுக்கப்புறம் ஒரு நண்பரும் சொன்னார் இந்த வார்த்தையை, அதுக்கப்புறம் ட்விட்டர்லேயே ஒருத்தர் போட்டிருந்தார். எப்படின்னா வந்து ஒரு குட் கப்பிள் ஒரு எவில் கப்பிள், அதாவது சொல்ல போனா ரக்ஷிக் அவங்க அதாவது சொல்ற அர்ஜுன் ரெஜினா, ஓகேவா, அர்ஜுன் ரெஜினா அஜித் த்ரிஷா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெஜினாங்கிறது ஒரு பேட் கப்பிள், இவங்க அஜித் த்ரிஷாங்கிறது ஒரு குட் கப்பிள். ஆனா இந்த குட் கப்பிளா இருந்தாலும் இவங்களுக்கு இந்த அதாவது நல்ல தம்பதியராக இருந்தா கூட இவங்களுக்குள்ள அந்த அந்த வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள், அப்புறம் பிரிகிற நிலைமைக்கு வரைக்கும் போகுது. ஆனா அவங்க வந்து எவில் கப்பிள்ஸ், ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை பயங்கரமா இருக்கு. அவங்களோட அன்புங்கிறது அதீதி அன்புగా இருக்கு. அவங்க ஒருத்தவங்க மேல எந்த விதத்தையும் சந்தேகப்படலை, எதுவுமே வந்து இது பண்ணல. ஆனா அவங்க குட் கப்பிள் இல்லை கிடையாது, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான். ஆனா கடைசியா என்ன ஜெயிக்குதுன்னா எப்படி நம்ம தர்மத்தின் வாழ்ந்து சோதுக்கவும் தர்மமே ஜெயிக்கும்னு சொல்ற மாதிரி நல்ல கப்பிள்ஸ் தான் கடைசியா வந்து திரும்ப வந்து கரெக்டா ஒன்று சேர்றாங்கிற மாதிரி இருக்கும். அது சிலதான் ஒரு அதை மகிழ் வந்து ரைட்டிங்ல அப்படி எழுதிருக்காரு. ஏன்னா அதுல கப்பலுங்கிற கேரக்டரே வராது, அதுல வந்து ஒய்ஃபுங்க தனியா வரும், இது மாதிரி வராது. எப்படின்னா வந்து ஒரு நல்ல கப்பல் ஒரு கெட்ட கப்பல் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. பட் நல்ல கப்பல் எவ்வளவுதான் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் அந்த வீணா போன கப்பல், அந்த கெட்ட கப்பல்னு சொல்லப்படுற அந்த எவில் கப்பல், அவங்க வந்து எவ்வளவுதான் அவங்களுக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கடைசியா வந்து அந்த இது சொல்லுவோம்ல, தார்மீகம் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஜெயிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க படத்துல ரைட்டிங் இருக்கும். இன்னொன்று விஷயம், நான் இது வரைக்கும் பார்த்த படங்கள்லாம் சொல்றேனே, வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கும், அது தப்பு முரட்டுதனமான கெட்ட கேரக்டர்ஸ்னு வச்சிருந்தோம்னா ஹீரோ எவ்வளவு அப்பாவியா இருந்தாலும் கடைசியாக ஹீரோ கையில அந்த வில்லன் கேரக்டர் சாகிற மாதிரி தான் எழுதுவாங்க. அது எவ்வளவு சாதாரண மனிதன், எப்படி ஒரு அப்பாவி எப்படி வேணா வச்சுக்கலாம். எந்த பழைய படங்கள்ல இருந்து பெரும்பாலான படங்கள்ல இல்லை ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அந்த ஹீரோ கொள்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹீரோ வந்து அந்த கெட்ட கேரக்டர் கொள்ளணும், அப்பதான் வந்து ரசிகர்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கேரக்டர், ஆனா 3 முக்கியமான கேரக்டர் ஹீரோ கையில சாகாது. அதாவது ஹீரோ சாவடிக்க விரும்ப மாட்டாருங்க. ஆரவ் கேரக்டர் சாகிறப்ப கூட ஐயோ அப்படிங்கிற அந்த ஒரு சாக்காய் நிற்பாரு. ரெஜினா கேரக்டர் வந்தப்ப சாக்காய் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு கேரக்டர் சாகிறப்ப, அதாவது மெயின் கேரக்டர் சாகிறப்ப இவர் வந்து சாக விட மாட்டாரு. பட் அந்த கேரக்டர் தான், அது நான் விட மாட்டேன்னு சொல்லும்போது கூட அந்த கேரக்டர் தான் விழுவும். 3 கேரக்டர், அதாவது ஹீரோ கையில மெயின் வில்லன்கள் சாகாம இருக்க ஒரு படம். ஏன்னா இது ஈஸியா வச்சிடலாம். இப்ப கடைசியா ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க, என்னன்னா வந்து இது எப்படி நடந்துன்னு தெரியும், ஆனாலும் நீங்க வந்து வந்துட்டு போற மாதிரி, ஆனா நீங்க ஃப்ரீ டு லீவ் அப்படின்னு வச்சிருப்பாங்க, டைலாக் வச்சிருப்பாங்க. இயல்பாவே மற்ற படத்துல இந்த டைலாக் வைப்பாங்க, கொன்னால டைலாக் வைப்பாங்க. ஆனா கொன்னுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம சினிமால நம்ம நிஜத்துல வேணா பேசலாம். அதாவது நான் சீரியஸா லாஜிக்கா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் அவனுக்கு இந்த கொன்ன குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, வாழ்நாள் முழுவதும் ஒரு உயிர் எடுத்தா ஒரு நல்லவங்கிற பட்சத்துல, மற்றவனுக்கு இருக்குமே தெரியாது, பட் நல்லவங்கிற பட்சத்துல அந்த தான் கையில கொன்னா அந்த மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், அவன் எப்படி மீதி நாளா வாழ்வான் அப்படின்றது. அது போக வந்து நம்ம ஊர்லயே ஒருத்தனை வந்து தற்காப்புக்காக கொலை பண்றது வேற, பட் இது வந்து கிட்டத்தட்ட தேடி போய் கொலை பண்றதுங்கிறது அப்படின்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆயிரும். ஒரு மனைவி ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கிறேன், அதனால வந்து கொலை நடந்துச்சு, அது ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆகும். அதாவது தன்னை தாக்க வந்து அதை கொலை பண்றதுங்கிறது வந்து தற்காப்பும் கூட வாதாடலாம் சட்டத்துல, அதுவே குற்றம் தான். இப்பெல்லாம் வந்து யாரும் அதை வாதாட கூட ஏத்துக்கிறது இல்லை, அதை ஆன் பண்றப்ப ஏத்துக்கிறதே கிடையாது. ரிவெஞ்சில் கணக்குல போகும். இப்போ ரிவெஞ்ச் போய் இவர் கொலை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இப்போ ஒரு ஃபாரின்ல வேற இருக்காரு, ஃபாரின்ல அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில இப்போ இவர் வந்து கொலை பண்ணாருன்னா இது வந்து எப்படி எவ்வளவு பெரிய சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா இது காமன் மேனா வந்து இவர் வந்து ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமால எப்பவுமே என்ன பார்த்தோம்னா எல்லாத்தையும் கொண்டு வரணும் ஹீரோ, அப்பதான் நம்ம ரசிகர்கள் கைத்தட்டுவோம். எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் எவ்வளவு சைக்கோவா இருந்தாலும் அப்படிதான். ஆனா இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டா வச்சிருந்தாங்கிறது தான் மகிழோட ரைட்டிங்கே இருந்துச்சு, அவ்வளவுதான். இதுதான் நமக்கு அந்த படம் பார்க்குறப்ப தோணுது. ஸ்பாய்லர் பேசுறப்ப பேசிக்கானது இன்னும் 2 இருக்கு, மற்றவங்களுக்கு பேச விட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பேசுவோம்.
அப்புறம் இன்னொரு கேரக்டர் ப்ரோ. இப்போ ஏகேவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதோட ஆர்க்க வந்து காட்டுறதுக்காண்டி இப்போ போலீஸ வந்து இது ஸ்பாய்லர் மாரி வருமா? இல்ல சொல்லலாமா? போலீஸ சுடுவாருல்ல. அ இது ஸ்பாயிலர் தான் பேச ஆரம்பிச்சிட்டோம்னு தான் சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட்லயே. ஆரவ் வந்து அதனால தாராளமா ஆரவ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லயே சொல்லியாச்சுல பாரு நீ. சொல்லியாச்சு ப்ரோ. சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்லுங்க, ஸ்பாயிலர் தான் பேச ஆரவ் போறோம் வந்து சொல்லுங்க. போலீஸை சுட்டுட்டு போயிடுவாரு. இப்போ நார்மலா நம்ம தமிழ் சினிமாவிலனா போலீஸ் சுடுபட்டு கிடக்காருன்னு பார்க்காம போயிடுவாங்க. மோஸ்டா அப்படிதான் இருக்கும் எடுத்திருப்பாங்க. ஆனா அவரு அதை வந்து வெயிட் பண்ணி அவர் உயிரோட இருக்காரான்னு செக் பண்ணி அவரே சேவ் பண்ணி அந்த மாதிரி. ஏன்னா அவரோட ஆர்க் வந்து அவர் ரொம்ப நல்லவர், அவர் வந்து யாரையும் சொல்ல மாட்டாரு, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு ஃபீல் பண்ணி பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அந்த ஒரிஜினல்லயே அந்த சீன் இருக்குது. ஒரிஜினல்லயும் வந்து அந்த சீன் இருக்கும். எப்படின்னா அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ்கார் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு போன் அந்த இதுல பேசுவார், வாக்கி டாக்கில பேசுவாரு. அந்த சீன் இருக்கு அதுலயும். இதுல வந்து என்னன்னா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்களுக்குலாம் இல்லை இந்த சீன். இயல்பாவே அப்படிதான். ஒரு போலீஸ் அடிப்பட்ட நம்ம வந்து நாங்கள் ஏதாவது இடத்துல இருக்கோம், நம்ம பின்னாடி நம்மளை ஆபத்து துரத்தும். நீங்க சொல்லாம போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சொல்லாம வண்டி எடுத்துட்டு போகலாம், என்ன ஆகும் அதுக்கப்புறம்? ஒரு போலீஸ் எடுத்து போய் அந்த இடத்துல யார் இருந்தா என்ன இருந்தாரு பார்த்து இவருக்கு பின்னாடி வீடு எங்க போனாலும் பிரச்சனை வரும். இப்போ கடைசியா தப்பிக்கிறாருல, தப்பிக்கிறதுக்கு காரணமே இந்த போலீஸுக்கு இவர் ஃபோன் பண்ணதுதான். அந்த அதாவது வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணதுதான். இவர் கடைசியா இவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல நிரூபிக்கப்படுது. இல்லைன்னா இவர் தான் ஒட்டுமொத்த காரணம் சொல்லி இவர் மேல கேஸ் எழுதி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஆனா சினிமால அந்த மாதிரி வராது. இல்ல சினிமால அந்த மாதிரி வர நம்ம இயல்பா யோசிச்சா சொல்லுங்களேன். இப்போ நம்ம இடத்துல இருக்கோம், அந்த போலீஸ்காரர் மீது தப்பிச்சு போயிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல யாரெல்லாம் பாஸ் ஆனாங்கிறப்ப இவர் தானே மாட்டுவார். அந்த இடத்துல மாட்டி கடைசி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவர் பிடிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த பழிக்கு இவர் தான் காரணமாயிரும். இல்ல அவரு போலீஸ்காரே வந்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டி ஃபாஸ்டா போகும்போது அவர் பேரே சொல்லுவாரு. இந்த மாதிரி வந்துட்டு அர்ஜுன் வந்து இந்த கார்ல போறாப்புல, அவர் தான் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா ஆமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரோட ஐடியா பார்த்திருப்பாருல, பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு. அர்ஜுன் சொல்லுவாரு. இவரை தான் திரும்ப பாப்பாரு. இவர் வண்டியில தான் போவார், ஏன்னா வண்டியும் பார்த்திருப்பாரு இவரு. அதெல்லாம் கரெக்டா அந்த போலீஸ்கார பேரை சொல்லுவாரு. இவர் அதை சொல்லாம போய் போன் அடிக்காம வாக்கி டாக்கில பேசாம இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த அர்ஜுன்கிற கேரக்டருக்கு பாதிப்பு உண்டாயிருக்கும். இல்ல ஆரோ வண்டியில தான் போவாங்க. ஆனா கரெக்டா அவர் போலீஸ்கார் சொல்லுவார் அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வாக்கி டாக்கில சொல்லுவார். ஆமா ஆமா, அந்த பேச பார்த்துருக்கலாம், ஏன்னா அது கரெக்டா சொல்லியிருப்பாரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி அது மாட்டியிருந்தா மாட்டினதுதான். அர்ஜுனுங்கிற பேர் சொல்லி இவர் வந்து அந்த வாக்கி டாக்கில சொல்லாம போயிருந்தாருன்னா கடைசியில இவர் ஒட்டுதான் பழி, இவர் தான் உள்ள. படத்துக்கு அப்படி இல்லைனாலும் ரியாலிட்டியில அப்படிதான் நடந்திருக்கும். பிரகாசனா அதே மாதிரி இன்னொரு நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பல்க்ல வந்து இவர் வந்து பெட்ரோல் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அர்ஜுன் கப்பல் வந்து திரிசாட்ட சொல்லுவாங்க, இந்த பக்கம் போகும்போது இன்னொரு ரூட்ல ரைட் சைடு போனீங்கன்னா டேர்ன் பண்ணீங்கன்னா அங்க பிக்சரைஸ்டு போற வழியில ரொம்ப அழகா இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இவங்க அந்த ரோட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஒருவேளை அங்க போயிருந்தா இன்னமும் ஈஸியா அந்த மாதிரி இவங்களை டைவர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்குமா? ஆமா ஆமா, அதுக்குதான் சொல்லியிருப்பாங்களே அவங்க பிளானிங்கே. அவங்களை ஈஸியா இந்த மாதிரி டைவர்ட் பண்றதுதான் பிளான். இங்கே அதாவது அங்க அந்த சைடு யாருமே இருக்க மாட்டாங்கிறதுக்கு தான் அவங்க அந்த சைடு வர சொல்லியிருக்க மாதிரி. ஓகே ஓகே, நமக்கு இன்னும் சுலபமா போயிருக்கும் அப்படிங்கிற காரணம். ஆமா ஆமா. அதே மாதிரி நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கும்போது அவங்களும் இதைத்தான் கேட்டாங்க. அந்த டேபிள்ல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ஜுனுக்கு சி கூட கரெக்டா ஜே கூட போடாம வச்சிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணு, அடுத்து ஒரு சீன் வரும் நான் சொல்றேன்ட்டு. இவங்க அந்த டாக்டரை மீட் பண்ணுவாங்கல்ல, அப்போ அந்த டாக்டர் பேரு தீப்தி மேத்யூன்னு இருக்கும். இந்த பக்கம் வந்து அஜர்பைஜான் லெட்டர்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேபிள காட்டும் போது கரெக்டா இருக்கும். அது 2 லெட்டர், ஒன் சைடு வந்து அஜர்பைஜான் லெட்டர், இன்னொரு சைடு வந்து இந்தியன் லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அதை பார்த்தவொடனே நான் ஓகே ஓகே அப்படின்னு அவனும் நோட் பண்ணான். இல்ல அந்த லெட்டர் கூட தப்பா போட்டு வச்சிருப்பாங்க, அப்படிலாம் இல்ல. கரெக்டா தான், அதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. இல்ல அதுவுமே சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு சொன்னாங்க. ஸ்பேஸ்ல கூட அன்னைக்கு கேட்டாங்க, அதனால தான் இங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். போலீஸ்க்கு கூட ஸ்பெல்லிங் வேற ஏதோ ஸ்பெல்லிங் இருக்கும் அப்படிதானே? போலீஸ் அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு. இப்போ நீங்க மலேசியால பாத்தீங்கன்னா அங்கேயுமே போலீஸ்க்குலாம் வேற POLISன்னு இருக்கும். அதுக்கப்புறம் டெலிஃபோனுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுலயே நீங்க டெலிஃபோன் பூத்துல அவர் போகும்போது பாத்தீங்கன்னா மேல எழுதியிருக்கும். முக்கியமா ரெஸ்ட் ரூம், அந்த டாய்லெட்டுக்கு கூட லெட்டர்ஸ்லாம் எல்லாமே வேற. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போது அங்க உள்ள லெட்டர்ஸ்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சம் சேஞ்சஸ் இருக்கும். போலீஸ் பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ குட் பேட் அக்லி டீசர் இந்த வீக் வரேன்னு வருதுன்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்மா என்ன பண்ணுறோம் ப்ரோ?
ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பிரதர். இந்த வாரம் வந்து ரொம்பங்கிறாங்க. அதாவது குட் பேட் அக்லி வந்து ஃபர்ஸ்ட் இனிமேல் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகணுங்கிறதுனாலதான் 9th நமக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகுதா? தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இல்ல என்னன்னா அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து புஷ்பா 2க்கு வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் அதை வந்து சக்சஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை இப்போ இதுக்கும் ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரும் கேட்கறாரு, கண்டென்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு கேட்கறாரு அவர், அவ்வளவுதான். அதான் இல்லைன்னா என்ன ஏன்னா இப்போ வந்து இந்த எல்லா கண்ட்ரியும் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலயும் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா யூகேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 hour முன்னாடி இருக்கும். யூஎஸ்லயும் அதே மாதிரி. அதனால வந்து எல்லா டயத்துலயும் அந்த டயத்துல ரிலீஸ். இல்ல நீங்க பேசுறது விட்டு விட்டு பிரேக் கேக்குது எனக்கு. அது நல்ல ஐடியா தான் சொல்றேன். இல்லைன்னா எல்லா டயத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணா எல்லா டயத்துலயும் ஒரே தான் ரிலீஸ் ஆகும், எல்லா ஸ்டேட்ல வேற கண்ட்ரிலையும். இப்ப வந்து காலையிலங்கும் போது நமக்கு தான் கடைசியா ரிலீஸ் ஆகுது. அது ரொம்ப எல்லா ரிவ்யூ போட்டு அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இல்ல அதுதான் வந்து ராகுல் விரும்புறாரு. ராகுல் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் வந்து லேட்டா பாக்குறது கடைசியா பாக்குறதுங்கிறது இது வந்து ஒரு நெகட்டிவாவும் போகுது, ஆபத்தாவும் போகுது. அதனால ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபேன்ஸ் பார்க்கட்டும், யாருக்காக படம் எடுத்துக்கமோ அவங்க பார்த்துடட்டும். அதுக்கு அப்போ வந்து ரிவ்யூங்கிறது அவங்களுக்கான, அதாவது அவங்களுக்கான படம். இப்போ முழுக்க இப்போ என்ன ஒன்று ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த விடாமுயற்சி இருக்குல்ல, விடாமுயற்சி பார்க்குறாங்க. என்ன ஃபேன்ஸுக்கான மூமெண்ட்டே இல்லையே, ஒரு ஃபைட் சீன்ஸ் மாஸாக இல்லையே, பஞ்ச் டிலக்ஸ் இல்லையே, மாஸ் சீன்ஸ் ஒரு 4-5 வச்சிருக்கலாமேன்னு கேட்குற ஆளுங்க பூராமே அப்படியே நோட் பண்ணிக்கங்க. குட் பை டாக் ரிலீஸ் அப்போ வேணா அது ஃபேன்ஸுக்கான படமாக மட்டும் இருக்கு, வெறும் ஃபைட் சீன்ஸ் மட்டும் இருக்கு, வெறும் மாஸ் சீன்ஸ் மட்டும் இருக்கு, வெறும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது இருக்க போகுது. அதனால இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த படம் பண்றதுனால இது கேப்பு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் அதுதான் பிளான் பண்ணாங்க. அது தீபாவளிக்கு ரிலீஸ், விடாமுயற்சி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருச்சுன்னா இது வந்து பொங்கலுக்கு வரலாம் கூட ஏப்ரல் 10 கரெக்டாக இருந்திருக்கும். அந்த கேப்பு கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ கரெக்டாக 60 நாளில் வருது. பார்ப்போம் அந்த வேர்டிங்ஸ் என்ன சொல்ல போறாங்க. பட் தமிழ்நாடுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது நல்லது. 6 மணிக்கு ஷோ இங்கே கன்ஃபார்ம். 6:30 மணி ஷோ ஒன்று, நைட்டு 10 மணி ஷோ ஒன்று, 2 ஷோ கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த வாரம் டீச்சர் வருதுல, டீச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி பேசுவோம் நிறையா. ப்ரோ அது மாதிரி படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகி தீபாவளி ரிலீஸ்னு சொல்றாங்க, அது என்ன ப்ரோ? அதெல்லாம் இல்லைங்க, ஏப்ரல் 10 ரிலீஸுங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ். ஏப்ரல் 9 வந்து அந்த படம் வந்து ப்ரீமியர் ஷோ, ஃபேன்ஸ் ப்ரீமியர். தமிழகத்தின் முக்கியமான திரையரங்குகள் அனைத்திலும் எல்லா ஊர்களிலும் 2 ஷோ போட போறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பேச்சு முடிச்சிட்டாங்க, பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஓகே ப்ரோ. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். இல்ல அரசியல் ப்ரோ, நீங்க பேசுற எதுவுமே எனக்கு கேட்கல, பிரேக் ஆகி கேக்குது. பரணி உங்களுக்கு இல்ல கேட்கறது புரியுதா? கிளியரா கேட்கல, பிரேக் ஆகி தான் கேக்குது. நீங்க லீவ் ஆயிட்டு திரும்ப வாங்க, அப்பதான் பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஜே ப்ரோ வேற ஸ்பீக்கர் கேக்குறாரு. 10 பேர் ஸ்லாட் ஃபுல்லு, அதனாலதான் யாருக்கும் கொடுக்க முடியல. இன்னைக்கு தான் இந்த ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்லாம் காமிக்குது, மற்ற நாள்லாம் காமிக்காது. இன்னைக்கு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்லாம் காமிக்குது எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு. ஓகே வேற இல்ல ப்ரோ, இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த வீர தீர சோழன்லாம் மார்ச் ஓப்பனிங்ல இல்ல மிட்லயே கூட விடலாம். ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்கு. அவங்களாம் ஜனவரி 25 ரிலீஸ் பண்ணிருக்கலாங்க. அவங்க ரெடி பண்ணல படம். நம்ம அப்பயே சொன்னோம் மார்ச் தான், ஏப்ரல் பிப்ரவரி மார்ச் மேலே ரிலீஸ் ஆகணும். இப்போ பிப்ரவரி 27, மார்ச் 27 அது ரிலீஸு. ஆமாம் மார்ச் 27 அது. அப்புறம் ஏப்ரல் 10 குட் பை டாக் இட்லி கடை. அப்புறம் ஏப்ரல் 25 ஒரு பெரிய படம் வருது. அப்புறம் வந்து தெலுங்கு டப்பிங்கில் கண்ணப்பா வருது ஏப்ரல் 25. அப்புறம் காட்டின்னு ஒரு படம் அதுவும் வருதுன்னு நினைக்கிறேன், காட்டி. அது தெலுங்கு டப்பிங் படம். அப்புறம் மே 1 ரெட்ரோ. அப்புறம் இன்னும் 2 சின்ன படங்கள்லேருந்து அப்புறம் இன்னும் 2 பெரிய படங்கள் எல்லாமே இந்த அடிச்சு நொறுக்க போகுது ஃபுல்லாகவே. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா நம்ம படத்தையும் சொல்லியிருக்கலாம்ல, அப்படியே நின்ட்டீங்க. முன்னாடி போயிருந்தா இன்னும் முன்னாடி தக்லைஃபா ஜூன் 5. ஓ பின்னாடி போயிருந்தா, முன்னாடி இல்லை பின்னாடி போயிருந்தா. இல்ல ப்ரோ, இவங்க 27ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அது கூட தப்பு இல்லை விடுங்க. ஆனா அந்த அன்னைக்கும் பாருங்க, 2 வாரத்துல அடுத்து ஏகே படமும் இட்லி கடை ரிலீஸ் ஆகுதுன்ற தாண்டி அந்த அன்னைக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க இவங்க கூடவே. அன்னைக்கே எம்புரான் 2 வருது, சரி அதாவது லூசிஃபர் 2 எம்புரான் வருது. இன்னொரு படம் ஒன்று வருது, அது என்ன படம் அன்னைக்கு தானே அதே தேதியில வருது. ஆமா ஆமா சிக்கந்தர் வருது. ஹிந்தி மார்க்கெட்டும் போச்சு, கேரளா மார்க்கெட்டும் போச்சுங்கிற மாதிரி. இத்தனைக்கும் அந்த படம் வீரதீர சூரன் யாருன்னா மலையாள ப்ரொடியூசர் சிபு தமிழ் தான் ப்ரொடியூசர். அங்கே மலையாளத்தில் மிகப்பெரிய பிக்கின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறது லூசிஃபர் 2 தான்.
இந்த படம் எப்பயோ டேட் லாக் பண்ணிட்டாங்க, இருந்தும் அந்த டேட்ல போய் இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அது 10 நாள் கழிச்சு பஸ்ஸுக்கா மம்முட்டி படம் வருது வேற. ஆமா, நீங்க மம்முட்டி ரசிகர் வந்துட்டார் வேகமா, இல்ல டக்குன்னு இல்ல அதை நான் சொல்லியே ஆகணும் இல்ல அப்படின்னு இந்த வந்துட்டாரு. டேட்டுக்காக நான் சொன்னேன். நான் வீரதீர சீரன் டேட்டுக்காக நான் சொன்னேன். அவங்க முன்னாடியே பிரகாஷ், இப்ப ஃபர்ஸ்ட் வீக் வீரதீரசுரன் ஹிந்திலயும் டப் பண்றாங்களா என்னங்க? இல்ல இல்ல, அதாவது இப்ப வந்து எல்லா படங்களுமே ஹிந்தில ரிலீஸ் பண்ணாங்க. தங்கலான் கூட ஹிந்தில ரிலீஸ் ஆச்சு, 2 வாரம் தள்ளி ரிலீஸ் ஆச்சு, ஆனா ரிலீஸ் பண்ணாங்க. வீரதீரசுரன் வந்து கண்டிப்பா இந்த பொன்னியின் செல்வன் அந்த இதுல விக்ரம் கேட்னே வந்து ஹிந்திலயும் நடிச்சிருக்காரு, டேவிட் நடிச்சிருக்காரு, ராவன் நடிச்சிருக்காரு, அவர் ஹிந்திலயும் மார்க்கெட் இருக்கு, கண்டிப்பா ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்கல்ல. அது போக இது வந்து கேரளா ப்ரொடியூசர் கேரளால மிகப்பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து ரொம்ப இப்பயே பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர் சாட்டிங்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த படத்துக்கு. பயங்கரமா வேற லெவல்ல. அதாவது மோகன்லாலுக்கு வந்து அந்த புலிமுருகன் ஒரு ரெக்கார்டு படுத்திச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பயங்கர ஒரு வசூல்ல. அதுக்கப்புறம் இந்த படம் தான் அந்த மாதிரி ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நிறைய ஃபிளாப் பார்த்துட்டாரு அவரு. இந்த படம் வந்து பிருத்திவிராஜ் டைரக்ஷன், அது இதுன்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. கேஸ்டிங் பாருங்க, மொரட்டு கேஸ்டிங் இருக்கு படத்துல வந்து. மோகன்லாலுக்கு அப்புறம் பிருத்திவிராஜுக்கு அப்புறம் வந்து எல்லா சைட் ஆர்டிஸ்டும் இருக்காங்க. கேரளாக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே இந்த படத்துல இருக்காங்க. அது போக டொவினோ தாமஸ் ரீசெண்ட் டைம்ல பயங்கர ஹிட், அவரும் இருக்கிறார் படத்துல. அதுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே மஞ்சு வாரியர்லேருந்து ஏற்கனவே அந்த கேஸ்டிங் வந்து இப்போ சிவதா நாயர்லாம் எல்லாமே போஸ்ட்லாம் இப்போ விட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏகப்பட்ட பயங்கரமான கேஸ்டிங் அப்படிங்கிறப்ப அந்த படம் வந்து எதிர்பார்ப்புங்கிறப்ப அங்கே டோட்டலாகவே தேட்டர் கிடைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி ஆயிரும்ல. இப்போ கேரளா ப்ரொடியூசராக இருந்துக்கிட்டு இப்போ மைத்ரி மேக்கர்ஸ் தெலுங்கு ப்ரொடியூசர், அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய படம் சிரஞ்சீவி படமோ இல்லை ஜூனியர் என்டிஆர் படமோ ராம் சரண் படமோ அங்கே வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தேட்டருக்கு பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, அது மாதிரி இப்போ மிகப்பெரிய கஷ்டம் இந்த ப்ரொடியூசருக்கு வரும். இல்லைனாலும் கேரளாவில் வந்து விக்ரம் ஃபிலிம்ஸ் ரொம்ப வைடா ரிலீஸ் ஆகி நான் பார்த்ததில்ல. ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனா விக்ரம்க்கு அங்க ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ரொம்ப ஃபேன்ஸ்லயே வந்து விக்ரம்க்கு வந்து அங்க அந்த நல்ல பேர். அது இப்ப இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு வைட் ரிலீஸ் கிடைச்சா அவருடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம்ல, அது அவருக்கு கிடைக்கும்ல. அது கிடைக்காம ஒவ்வொரு படத்துலயும் போயிருது இல்ல. அதுக்காக தான் சொல்றேன். விக்ரம்க்கு நல்ல ஒரு பேர் இருக்கு, ஏரியா இருக்கு. விக்ரம்க்கு நல்ல அந்த நற்பெயர்னு சொல்றோம்ல, அந்த நற்பெயர் அங்க அதிகமா இருக்கு கேரளால. நம்ம ஸ்டேட்டை விட அங்க அதிகமா இருக்கு சொல்ல போனா. அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா வந்துட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா லூசிஃபர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸு. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஹிட்டுன்றதுனால நிறைய பேர் இதுக்கு தான் அலாட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த இதெல்லாமே இந்த இதுக்கு தான் அலாட் பண்ணுவாங்க. படம் இதாகிடுச்சுன்னா மேபி வந்து அந்த ஃபிலிம் வீரதீரசுரன் நல்லாவே இருந்தாலுமே வந்து ஷோஸ் ரன் பண்ணுவாங்களான்றதே டவுட்டாக இருக்கும். இங்கே ஐ மீன் ரன் பண்ணுவாங்க, 1 or 2 ஷோ அப்படி தான் இருக்கும். பர் டே ஒரு ஷோ 2 ஷோ ரன் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இன்னொன்று என்ன கொடுமைன்னா, இந்த படம் லூசிஃபர் 2 வந்து இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழில் வந்து பார்ட் 1 வந்து நம்ம ரீமேக்கே பண்ணலை, ஆனாலும் அந்த படத்தை நிறைய பேருக்கு தெரியும். இப்போ தமிழில் லைட்டாக வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இப்போ இவ்வளோ பெரிய கேஸ்டிக் அதெல்லாம் கண்டிப்பாக தமிழ்லேயே வெர்ஷன் ரிலீஸ் ஆகும். அது ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதனாலும் சிரஞ்சீவி வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்காருல்ல. இப்போ அதை ரீமேக் பண்ணது அங்கே ரொம்ப சுமார் படம் ஃப்ளாப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் சிரஞ்சீவி ரசிகர்லேருந்து அந்த படம் பார்ட் 2 எதிர்பார்க்க, அதுக்கு என்ன அவங்க பேக் ஷோ எல்லாம் எதிர்பார்க்கறதுலாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. அப்போ இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகிறப்ப அதுவும் தெலுங்கு மார்க்கெட்லேயும் கொஞ்சம் நல்ல பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எம்புரான் பயங்கர, அதாவது தமிழை விட தெலுங்குல இருந்து மலையாள லெவலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அங்கேயும் நமக்கு தேட்டர் சாட்டிங் பிரச்சனை வரும் அந்த வீரதீரசுரனுக்கு. அதனால மாவீரன் சொன்ன மாதிரி கரெக்டாக டேட்டா வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு மார்ச் 27 போட்டாங்க. கொஞ்சம் முன்கூட்டியே போட்டிருக்கலாம் படத்தை. என் பேர் ரெடியான படம் தானே. ஆனால் வந்து எம்ரான் ஃபிலிமில் வந்து 30% ஹிந்தி டைலாக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது ஹிந்தி பேசுகிற மாதிரி தான் வரும் படத்தில். டப் பண்ணி அந்த வாய்ஸ் ஓவர் மேலே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அப்படி எதுவுமே வராது. எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து ஹிந்தி டைலாக்ஸ் ஹிந்தியில் தான் வரும் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக இந்த அசர்பைஜான் லாங்குவேஜுக்கே இவங்க இப்படி இது பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை எப்படி மீன்ஸ் இந்த ஒரு பார்ட் எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தான் டவுட். கேரளாவில் அது நார்மலாக எடுத்துக்குவாங்க, பட் மற்ற ஏரியாஸில் எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தான் நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த லாங்குவேஜில் கீழே இப்போ தமிழ் சப்டைட்டில், இப்போ நமக்கு தமிழில் பார்க்கணும், தமிழ் சப்டைட்டில் போட்டாலே அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா படம் 30% கண்டினியூஸாகவே நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு டைலாக் வருது, அந்த ஒரு டைலாக் ஒரு பேசுகிறோம், அதுக்கப்புறம் திரும்ப அந்த சொந்த எப்படி சொல்கிறது, அந்தந்த லாங்குவேஜ் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நடுவில் ஒரு டைலாக் ஹிந்தியில் பேசுறதுலாம் யாரும் பெருசாக பாதிப்பு வராது கீழே தமிழில் அந்த சப்டைட்டில் போட்டால். ஏன்னா முக்கியமாக பிருத்திவிராஜ் வரசியெல்லாம் ஹிந்தியில் வரும் போல இருக்கு, அவ்வளோதான்.
இல்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் நாள் FDFS அந்த 2வது ஷோ பார்க்குறப்ப, இதுல பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியில வந்து கீழ வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் ஓடல. அதே மாரி இவங்க பேசுற அஜர்பைஜான் வந்து அந்த கிரீன் டெக்ஸ்ட்ல சூப்பரா குடுத்திருந்தாங்க. விசிபிலிட்டி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தா கூட நம்மளால பார்க்க முடியும். நல்லா கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ்லாம் இன்கிரீஸ் பண்ணி. ஆனா இப்போ நேத்து 3வது நாள் பார்க்குறப்ப, கீழ இங்கிலீஷ் சப்டைட்டிலும் ஓடுச்சு. பிரிண்ட் அது எப்படி சேஞ்ச் பண்ணிருவாங்களா? இல்ல சொன்னார், ஒரு தியேட்டர் ஓனர் போட்டிருந்தாரு, இங்கிலீஷ் சப்டைட்டிலும் ஆட் பண்றோம்னு சொல்லி போட்டாரு. அதாவது தமிழ்லயும் வரும், இங்கிலீஷ்லயும் வரும் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேவே வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே யாரோ சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து அசர்பைஜான் லாங்குவேஜ் வர்றதுனால இங்கிலீஷ் சப்டைட்டில் எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பட் நான் ஃபஸ்ட்டு டே பார்த்த வரைக்கும் நான் கேரளாவில் எப்பயுமே எல்லா தமிழ் ஃபிலிம்ஸுக்குமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா தமிழ் ஃபிலிம்ஸுக்குமே இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் வருது. பட் இந்த ஃபிலிம்ஸ்க்கு வரல. எனக்கு அதுவே இந்த ஃபிலிம்க்கு வராதப்போ எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா ஃபஸ்ட்டு டேவே சப்டைட்டில் இல்லாமல் போடுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பிரகாசனா, வீரதீர சூரன் எப்படி வந்திருக்கு? எனி இன்னர் சோர்ஸ்? இல்ல இன்சைட் சோர்ஸ் நமக்கு தெரியல. ஆனா வந்து நமக்கு அந்த படம் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த டேரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த விக்ரம் லுக்கே ஒரு நமக்கு பாசிட்டிவ் வைப்பு. அந்த படமே நல்லா ஒரு கண்டிப்பா ஓடக்கூடிய படங்கிறது தெளிவா தெரியுற மாதிரி ஒரு இருக்கு. பாருங்களேன், படம் ப்ரோமோஸ் எல்லாமே நமக்கு நம்பிக்கை தர மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பாருங்க, அது செம்ம மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு ஃபிலிம்ஸ் ஒன்று விட்டுறாங்கல்ல, அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே இந்த படத்தை டீசர், அதாவது என்னன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த பேட்டிகள் வேற. எனக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி நான் நிறைய தடவை சொல்லிட்டு திரும்ப அதை பதிவு பண்றேன். எனக்கு சுராஜ் ரொம்ப பிடிக்கும் மலையாளத்துல. சுராஜ் தமிழுக்கு வரமாட்டாரான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த சுராஜ் ஒரு பர்ஃபார்மர், விஜயசூர்யா ஒரு பர்ஃபார்மர், எல்லாத்துக்கும் மேல விக்ரம் ஒரு பர்ஃபார்மர். 3 பேர் சேர்ந்து படத்துல இருக்கிறாங்க. அந்த 3 பேர் சேர்ந்து அந்த லாங் ஷாட், அதாவது லாங் சிங்கிள் ஷாட்லாம் 18 நிமிஷங்கிறார் ஒருத்தர், 15 நிமிஷங்கிறார் ஒருத்தர், 12 நிமிஷங்கிறார். நமக்கு லெங்க் தேவையில்லை. பட் என்னன்னா ஒரு 12 நிமிஷத்துக்கு மேல ஆக மொத்தம் ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்கு. அது 3 பேர் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறப்ப நான் அதை தான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் ஒரு படத்துல. அதனால வந்து எனக்கு சேதுபதியே ரொம்ப பிடிக்கும். சேதுபதி அது எல்லாத்தையும் தாண்டி பண்ணையார பத்தி நம்ம அது சொல்லவே வேணாம். இதுக்கு மேல சித்தா, அந்த 3 படம், ஒரு படம் தான் விஜய் சேதுபதி படம், சிந்து பாத்து மட்டும் தான் அவர் படத்திலேயே வந்து சொதப்பன படம். அது பல வகை காரணங்கள் இருக்கு, அதனால நமக்கு வேணாம். பட் வந்து இன்னும் வந்து நான் அந்த டேரக்டர் மேல உள்ள எதிர்பார்ப்பு, கேஸ்டிங், அதுக்கு போக என்னன்னா இப்போ ஜிவி பிரகாஷ் கரண்ட் ஃபார்மை பாருங்களேன். எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஆள் நீ ஏன் வந்து திரும்ப நடிக்க முன்னாடி போனங்கிற மாதிரி வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப 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 ஆச்சரியமா. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல ரொம்ப அதிகமா கேட்ட பாட்டுனா என்னன்னா அமரன் படத்தை வெண்ணில வச்சு ஆரம்பி பாட்டு தான். எத்தனை கேட்டாலும் ரொம்ப புதுசா இருக்கு. எத்தனை அந்த ஆதினி இந்த பாதினிங்கிறதெல்லாம் வந்து அது திரும்ப திரும்ப நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணும்போது ரிங்டோனாவும் பார்த்துட்டேன், பாட்டாவும் கேட்டுட்டேன், யூடியூப்ல கேட்கும்போது டெய்லியும் கேட்குறேன். அது போக என் சின்ன பையன், என் பையனுக்குலாம் என்ன அவனுக்கு தான் தெரியும், அந்த பாட்டு போட்டால் உட்காந்து பார்ப்பான். மற்றபடி பாட்டுலாம் பார்க்கறதுல வீட்டில் பொக்கைன் பார்க்கறது, பொம்மை டிவி பார்க்கறதா இருப்பான். பாடல்களில் குத்துப்பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருக்க ஒரு ஆள் மெலடி சாங் கேட்கறது அந்த ஒரு பாட்டு தான் கேட்கறான். ஏன்னா மற்ற எல்லா பாட்டும் குத்துப்பாட்டு தான். மியூசிக் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க ரசிக்கும். ஆனால் மியூசிக் அதிகமாக இல்லாமல் ஒரு மெலடி சாங்கே ரசிக்குதுன்னா ஆச்சரியம். ஜிவி பிரகாஷ் அந்த அளவுக்கு முரட்டுப்பான். இப்போ அந்த வீரதீர கல்லூரின்னு ஒரு பாட்டு விட்டுருக்காங்க, அந்த பாட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இதுல அதனால ஜிவி பிரகாஷ் இருக்கிறனால எல்லாமே சேர்ந்து டோட்டலா பேசிக் டேரக்டர்ல இருந்து, கேமராமேன்ல இருந்து, டேரக்டர்ல இருந்து, நடிகர்கள்ல இருந்து ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்கு. ஆனால் படமும் பாசிட்டிவாகவே நமக்கு வந்துடணும், அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஆரம்பிக்கிறது திருவிழாங்கிற மாதிரி தான். மார்ச் 27 அது, அப்புறம் இப்போ பிப்ரவரி 21 எனக்கு இந்த நீட் சொல்றாங்க, எல்லாமே ரொம்ப சூப்பர் பாசிட்டிவ் சொல்றாங்க. நீட்டு, அப்புறம் மார்ச்ல 14 ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது, மார்ச் 27 வீரதீரசுரன், ஏப்ரல் 10 குட் பை டக்லி, இட்லி கடை, அப்படியே போவோம். மே 1 ரெட்ரோ, ஜூன் 5 டக்லைஸ் வரைக்கும் 14 ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்லங்க. வேற ஏதாவது பெரிய படம் வருதா மார்ச் 14? வீரதீரசுரன் மார்ச் 14 எந்த படமும் வரல, சின்ன சின்ன படங்கள் தான் வருது. பட் அவங்க லீவு கணக்கு பண்றாங்க. அந்த ஈத்தா, அது பக்ரீத் அதெல்லாம் வருது மார்ச் 27 அந்த வீக்கெண்டு. எத்தனை நாள் இல்லை, அது ஒரு நாள் தான் லீவு. இது மார்ச் ஏதோ ஒரு பண்டிகையை கும்பிட்டு வருவாங்க. லீவு கிடையாதா தமிழ்நாட்டுல? இதுக்கெல்லாம் லீவ் இல்லையா? போகிக்கெல்லாம் யாரு லீவு? யாரு இது ஹோலியா? ஹோலிலாம் நார்த்லான கொண்டாட, நம்ம எங்க கொண்டாட போறோம்? இது இல்ல அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் நமக்கு லீவ் விட போறாங்கன்னு கேக்குறேன். மார்ச்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ரீசனா இருக்கும்ல. அது வேணா காரணம். ஏன்னா மார்ச் 27ங்கிறப்ப வந்து ஓரளவுக்கு ஸ்டேட் போர்டும் ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்ட் தான். ஆனா என்னன்னா ஆமா, ஆனா எப்ப எக்ஸாம் முடியும்? அநேகமா அது ஏப்ரல் 10 இல்ல ஏப்ரல் 24 முடியுமா? இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிரும். ஏப்ரல் 10th மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிரும் நடக்கும், மத்ததெல்லாம் முடிஞ்சிரும். இவருக்கு போன வருஷம் தங்கரானும் இப்படிதான் ப்ரோ ஆயிடுச்சு. ரிலீஸ் அன்னைக்கே இந்த படம் பேய் படம் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு, அதோட டாக் இதை ஆஃப் பண்ணிச்சு. அடுத்த வாரமே வாழை, கொட்டுக்காளி, அடுத்த 2 வாரத்துல கோட்டு, மொத்தமா வாஷ் அவுட். அதுவுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கோம் பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த படமே.
நம்ம தங்கலான் கூட டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆகி டோட்டல் பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ் டோட்டலா தூக்கிருச்சுல்ல. ஆனா பிரகாஷ் நான் லாஸ்டா ஒரே கொஸ்டின், அந்த வாவாத்தியார் எந்த மந்த் தான் பிளான் பண்ணிருக்காங்க ஸ்டுடியோ கிரீன்? நான் ரொம்ப நாளா சொல்றேன், வருமானே டவுட்டுன்ட்டேன் படம். அப்புறம் ஒரு நண்பர் வந்து உண்மையாலுமே வந்து யூடியூப்ல ஒரு கமெண்ட் பண்ணுவாரு, அது தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க கார்த்தி படத்தை. இது வந்து ஸ்டூடியோ கிரீன்ல உள்ள பிரச்சனை, இது கார்த்தி மேல உள்ள பிரச்சனை கிடையாது, ஸ்டூடியோ கிரீன்ல உள்ள பிரச்சனை. ஸ்டூடியோ கிரீன்ல ஏற்கனவே அவங்க தங்கலான்னு ஒரு அடி, அடுத்து வந்து கங்குவா மிகப்பெரிய அடி. அவங்க அந்த 2 கங்குவா அடியெல்லாம் மீண்டு அவங்க படம் அந்த வாவாதியா ரிலீஸ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் தான் வாவாதியா ரிலீஸ் ஆகும். ஏன்னா வாவாதியார் தான் அவர் ரொம்ப நம்புறாரு போல இருக்கு. கமெண்ட்ல ஒரு சொல்லுவார், தமிழ் சினிமா காப்பாற்ற போற படம் அப்படின்னு சொல்லுவார் அவரு. அவர் கார்த்தியோட மிகப்பெரிய ரசிகரான். டெய்லி யூடியூப்ல வந்து கார்த்தி படம் தான் காப்பாத்துது, கார்த்தி படம் தான் காப்பாத்துது. கார்த்தி படம் அப்டேட்டே நம்ம பேசுறது இல்லைம்பாரு. யாரும் கேட்கறது இல்லை, நம்ம பேசுறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு கார்த்தி ரொம்ப ஃபேவரட் நடிகர் தான். ஆனா யாரும் கேட்கறது, யாராவது கேள்வி இப்போ யார் திடீர்னு இப்போ வந்து வாவாதியார்னு கேட்டாரு பார்த்தீங்களா, அது மாதிரி கேட்டா நம்ம சொல்லலாமே தவிர யாரும் கேட்க. ஆனா அவர் ஒருத்தர் டெய்லி என்ன திட்டுறாரு, திட்டாத வார்த்தையெல்லாம் கிடையாது, அவர் என்னமோ சொல்லிட்டாரு. இருந்தாலும் நமக்குலாம் என்னன்னா, யாராவது கேளுங்கப்பா, இல்லை நீங்களாச்சும் ஸ்பீக்கர் வந்து கேளுங்க, கேட்டாதான் நம்ம சொல்லுப்பா. சிவகார்த்திகேயன் அப்டேட்டா சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் யாராவது கேட்பாங்க, பரணி இருக்காருங்க, பரணிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. மற்றபடி பெரும்பாலான அப்டேட்டா பெரும்பாலான ஸ்டார் நடிகர் எல்லாத்தையும் கேட்டுறாங்க. யாரும் கேள்வியே கேட்கலாம், நமக்கு நம்மளா திடீர்னு ஞாபகம் வருது அந்த படம். ஏன்னா அவங்க ஸ்டுடியோ கிரீனே மறந்துருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த படம்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வாவாத்தியார் ரிலீஸ் ஆகணும். அது போக இன்னொரு 10 நாள் 5 நாள் திரும்ப ஷூட் பண்ணணும் பாரு. அவர் யார் டேரக்டர் நவீன்குமார் சாமி, அவர் திரும்ப 10 நாள் இருக்கு 5 நாள் இருக்குன்னு எடுப்பாரு அவரு. ஏன்னா போன அந்த அனௌன்ஸ்மெண்ட் வாவாத்தியார் டீசர் வந்துச்சு இல்ல, அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்தப்ப படம் வந்து பிப்ரவரி ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லா தியேட்டருக்கும் ஸ்டாண்டிஸ் அமைச்சிட்டாங்க. பிப்ரவரி வந்துருச்சு, ஆனா அதை பத்தி போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு போது கூட அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல பாருங்க. அந்த படத்தை பத்தி அவங்க ஒரு ட்வீட் கூட பண்ணல ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அப்ப எப்படி நம்ம ஏதாவது பத்தி பேசுறதுங்கனால நம்ம பேசல. ஓகேண்ணா, ஓகே. பிரகாஷ் பிரதர், ஹலோ பிரகாஷ் பிரதர், சொல்லுங்க. விடாமுயற்சி நான் ஃபேமிலியோட பார்த்தோம் இன்னைக்கு. ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் இன்னைக்கு ஃபேமிலி. ஆனால் எல்லாருக்கும் வந்து செகண்ட் ஹாஃப் தான் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எக்ஸலண்டா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு காரணம் இருக்கு. நான் அதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் இதே வார்த்தைகளை யூஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோக்கு ஒரு வேலையும் இல்லை, ஹீரோக்கு வந்து மாசே இல்லை. அப்போ வந்து அதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் போறாரு வராரு தேடுறாரு, இது மட்டும்தான் இருக்கும். ஃபைட்டு கிடையாது, ஒரு ஃபைட்டு கூட கிடையாது. அதனால அவங்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு வந்து ரைட்டிங்லாம் தேவை, அவங்களுக்கு தேவை சீன் தேவை, அதாவது மாஸ் சீன் தேவை. செகண்ட் ஹாஃப்ல அந்த கார் ஃபைட் இருக்கு, அவர் கன் எடுத்து சொல்றது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அந்த 10 கிச்சி பாட்டு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். படம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டோட்டல் வேகம் தான் முக்கியம், அவங்களுக்கு ஸ்லோவாக போகிறது முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து படம் ஓப்பனிங்ல வந்து அவங்களுக்குலாம் அது வந்து ஏன்னு அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலாக தேவையில்லை. டீட்டெயிலிங்கோ ரைட்டிங்ல பர்ஃபெக்ஷனோ அது வந்து நமக்கு தான் தேவை. நமக்கு தான் என்ன மீன்ஸ்னா, இந்த ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு நான் படத்தை பார்த்துட்டு நான் படத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்லியே ஆகணும்னு சொல்லி நம்ம இருக்கோம். அப்போ நமக்கு வந்து தேவை. ஆனால் இப்போ நான் படம் பார்க்குறேன் என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது தேவையில்ல. அதனால செகண்ட் ஹாஃப் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, கொலை கொடுக்குற அஜித் ரசிகர். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இன்டர்வல்ல எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகணும், நீங்கள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தாங்க அப்படின்னாரு. அப்போ இவர் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒன்றும் பிடிக்காது போல. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபோன் பண்ணி ஏங்க செகண்ட் ஹாஃப் தாங்க படமே, இதே எங்க சொல்லலை யாருமே, செகண்ட் ஹாஃப்ல ஆன்லைனில் பற்றி பேச மாட்டேங்களேங்க அப்படின்னு. அப்படி இது ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்குமான வித்தியாசம், அவ்வளோதான். அதே போல இன்னொரு இது ஒன்று சொன்னாங்க, இது ஷாக்காக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, திரிஷா சொல்லியிருப்பாங்களா பாய் ஃப்ரெண்ட் பற்றி, அது ஒரு சீன் கூட காமிக்கல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து திரிஷாவுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆனதுனால இனிமேல் குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்னால சும்மா போய் கூட சொல்லிட்டு அவரை விட்டு பிரியறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா கடைசி வரையும் அதை யாருன்னே காமிக்கவே இல்லை, அதனால அது போல போய் கூட சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி இல்ல அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அது வந்து நானுமே அந்த இது ரெஜினாவும் திரிஷாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இதுல. அதுல வந்து ரெஜினா வந்து ஒரு சொல்லுவாங்க, அதாவது ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டை தான் கடத்த கிட்னாப் பண்ணதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட பழகினதுக்கு அப்புறம் உங்களை பிளான் பண்ணணும்னு சொல்லும் போது, நீ உன் புருஷனுக்கு உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரகாஷ் கூட எல்லாம் வெளியில சுத்துறதெல்லாம் அந்த மாதிரி சொல்லவுன்னா உடனே வந்துட்டு திரிஷா வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்க, மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஆல்ரெடி நடந்திருக்கு, அதை இவங்க பார்த்த மாதிரியும் சொல்ற மாதிரி வரும். இல்ல உண்மையே அதாங்க, அதாவது உண்மையாவே இருக்குங்கிறதா. என்னன்னா வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கிறப்ப டோட்டல் ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க வந்து பண்ண போறாங்க. ஓகே, அப்ப அவங்க அது ஒரு கேரக்டர். ரெண்டாவது அஜித் வச்சுன்னு
என்கிட்ட சொன்ன வரைக்கும் எனக்கு வந்து உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி டயலாக்காக இருக்கும். அதை ஏமாத்துறதுக்கு மட்டுமே இல்லை, இது வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனா என்னன்னா ஒரு ஸ்டார் ஹீரோ படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே டீட்டெயிலாக காமிக்க முடியாது. ஏன்னா படத்துமே ஏற்கனவே 1.5 மணி நேரம் படத்தை ஒரு 2.5 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. அதையும் காமிக்கணும் 3 மணி நேரம் படமாக மாற்றணும். அது என்னன்னா டோட்டல் அதாவது தப்பாக போயிடும். அதாவது இப்போ அந்த கிளாரிஃபை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆங்கிளில் போயிடக்கூடாது. இது வந்து துணை இணை இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இப்படி சொல்றது கேரிங்கை பத்தி பேசுறது அப்படின்ட்டாங்க. நீங்க அவரே சொல்லி டேரக்டரே சொல்லிடுறாங்க, லவ் பண்றதோட சேர்த்து கேரிங்கும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. லவ் மட்டுமே வாழ்க்கை அமைஞ்சாது, கேரிங்கும் பண்ணுங்கிறாங்க. அவ்வளவுதான். நீங்க அந்த அதாவது நேர்கொண்ட பார்வை ரெங்கராஜ் பாண்டிய டைலாக் மாதிரி ஆயிடக்கூடாது. டைலாக் விசில் அடிச்சாங்களா அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா அவங்க இந்த ரொம்ப கவனமா கையாண்டிருக்கிறாங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த சென்சிட்டிவான விஷயத்த மிக கவனமா கையாண்ட விதத்துல எந்த இடத்துலையும் பாதிப்பா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இன்டர்வல் யாராவது நம்புனீங்களா ரெஜினா சொன்னது? ஒரிஜினல் பார்த்த நாயே நம்பணும். இல்ல ஒரிஜினல் பார்த்த நாயே நம்பணும். நம்ப இல்ல ப்ரோ. இல்ல மேபி மாத்தினா அப்படி அந்த மாதிரி கேக்குறேன். நமக்கு தெரியாது. சில பேர் நம்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்பிதாங்க பார்த்தேன். இல்ல அந்த இடத்துல சில பேர் ஏன்னா இல்ல எதுக்காகனா ஏகப்பட்ட ட்வீட் என்னன்னா இன்டர்வல் ட்விஸ்ட் வாவ் இன்டர்வல் ட்விஸ்ட் அம்மோ இன்டர்வல் ட்விஸ்ட் பா அப்பெல்லாம் போட்டுதாங்க. அப்ப நீ நம்பி இருப்ப ரைட்டு. அப்ப நீ செகண்ட் ஹாஃப் அதனால செகண்ட் ஹாஃப் டோட்டல் நெகட்டிவ். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இல்ல அதனாலதான் சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் டோட்டல் ஒர்க் ஆக வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க வந்து அது இப்படி போய் இது போல. ஏன்னா நிறைய பேர் ட்விட்டர்ல வந்து போட்டு விட்டாங்களா என்னன்னா மங்காத்தால வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எப்படி அஜித்தும் அர்ஜுனும் வந்து ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. அது மாதிரி இந்த படத்தை திரிஷா தான் வில்லின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் படம் ரிலீஸ் பண்ணி 10 நாள் முன்னாடி தேடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 2-3 பேர் கேட்டாங்க திரிஷா வில்லியான்னு. அவங்களுக்குலாம் இது வந்து ஐயோ அப்போ உண்மைதான் போல நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகிருப்பாங்க. அதனால டோட்டல் செகண்ட் ஹாஃப் அவங்களுக்கு வந்து வேற மாதிரி போயிருக்கும். பட் பட கதைப்படி த்ரிஷாலாம் அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்காங்களாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. இவர் அஜித் மட்டும் 12 வருஷமா ஒர்க் பண்றாருமாங்க. அப்பதான் போன மாதிரியா? இல்ல ரெஜினா கிளியரா சொல்லியிருப்பாங்க, அவங்க நான் அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கேன், சின்ன வயசுலயே எங்க அப்பா நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணுவாரு, அங்கதான் வருவான்னு. த்ரிஷாவும் அங்கதான் பிறந்து வளர்ந்தவங்களா? இல்ல படத்துல அப்படி ஒரு டைலாக் வரும் அவ்வளவுதான். அந்த திரிஷாவும் ரெஜினாவும் பேசுற சீன்ல வரும். ரொம்ப வருஷமா இருக்காரு தெரியாதுமாங்க. இல்ல இவரு வந்து எங்க வேலைக்காக தான் போயிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது. அவங்க வந்து பிறந்தது அவங்க வந்து இதெல்லாம் வளர்ந்ததெல்லாம் அங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைலாக். ஓகே ஓகே. அதான் என்ன கோல்டு செயின் பாருங்க கீழே போயிட்டாரு. நம்ம லிசனர்ல இருக்காப்ல. சாரி, இது வந்து ஒரு அவுட் ஆஃப் சினிமா டாபிக். நான் ஆதி கிட்ட ப்ரோ கேட்கணும். ஆதி ப்ரோ உங்க டவர் பிக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அது என்னது? நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன் நானு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அதனால தான் கேட்குறேன். சரி நான் உங்களுக்கு டிஎம்ல சொல்றேன். இது சினிமா ஸ்பேஸ்ல இது இன்னொருத்தவங்களோட ஸ்பேஸ், அதை நம்ம எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம். யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது? ஹலோ நவீனோ பர்னியோ 2 பேர்ல யாரோ? இல்ல நான் இன்னும் மியூசிக் இருந்துச்சு, நான் மியூட்ல தான் இருந்துச்சு. இப்போ ஓகேவா? அப்பயே இல்ல ஓகே யாருக்கோ ஃபோன் ரிங் ஆச்சு அவ்வளவுதான். லூசிஃபர் பேசும்போதே கேட்கலான்ட்டு இருந்தேன். எம்புரான்னா என்ன மீனிங்? கடவுளுக்கு கீழே. கடவுளா? ஓகே. அப்படி எனக்கு தெரியாது. கடவுள் தானே எம்புரான் எம்பிரானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானே கடவுளை. ஆமா தமிழ்ல ஆமா. சான்ஸ்கிரிட் நினைக்கிறேன். இந்த பழைய சினிமாலெல்லாம் வரும், கடவுளை பார்த்து அப்படி கூப்பிடுவாங்க. நான் அந்த 60கள் இந்த 60கள் 70கள்ல வந்த இந்த படத்துல எல்லாம் பக்தி படங்கள் எல்லாம் அப்படி கூப்பிடுவாங்க. நான் கேட்டிருக்கேன். விளையாடல் அதுல எல்லாம். அதேதான் மலையாளத்திலே அதேதான். அப்ப இல்ல சான்ஸ்கிரிட்ல இருந்து சில வார்த்தைகள் வந்து மத்த எல்லா மொழியிலயும் கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு இருக்குல்ல, அதுல ஒண்ணா இருக்கலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்னன்னு தெரியல, அப்பப்போ என்னோட சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆயிடுது, ஆனா ஆடியோ மட்டும் கேக்குது.
அது ரேண்டமா நடக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதான். சரி ரைட்டு. சிஸ்டம் சரியில்லை. எம்புரான் இல்ல எம்புரான் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லியிருப்பாரு லூசிஃபர்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து பிருத்திவிராஜ் வந்து முரளி கோபி தான் ரைட்டர் அந்த படத்துக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா தேவதூதன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு தேவதூதன் மாதிரி இருக்கும் சேவியர் அப்படின்னு தானே? சொல்லியிருந்தாரு. அதனால அது சேவியர்ங்கிறது காப்பாளங்கிற மாதிரில வரும். அவர் வந்து அந்த படத்துல என்ன சொல்லுவாரு, ஒரு தேவதூதன் எனக்காக வந்த தேவதூதன் சொல்லி அந்த ஒரு டைலாக் சொல்லுவாரு. அழகா வரும், எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா அந்த அப்பா கேரக்டர் வந்து அந்த பொண்ணுட்ட, அதான் மஞ்சு வாரியர்கிட்ட சொல்லும், உனக்கு ஒரு ஆபத்துனா வந்து யார் வந்து நிப்பானா, அவன் பேர் ஐயோ எனக்கு பரணி, அந்த பேர் என்ன படத்துல இல்ல மோகன்லாலோட பேரு டக்குன்னு கேட்டேன், எனக்கு ஞாபகம் வரலண்ணா. அட நல்ல பேருங்க, சூப்பர் மாஸ் பேரு. 2 பேர் ஒன்று வரும். எனக்கு அந்த முதல் பேர் தான் டக்குன்னு ஞாபகம் வரல. யாரோட ஸ்டீபன் வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. ஸ்டீபன் வந்து நிப்பான்னு சொல்றதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன வரும் அப்படின்னா, அந்த ஸ்டீபன் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு தேவதூதன் மாதிரி. தேவதூதன் மீனிங் சொல்லும்போது அந்த ஃபாதர்ட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க. அதை 2 டைலாக் ஒன்று வரும். ஃபாதர்ட்ட வரும்போது ஃபாதர்ட்ட வந்து செம்ம அரசியல் டைலாக் ஒன்று வரும். எப்பவுமே வந்து அரசியலுங்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்குமா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கிடையாது, கெட்டதுக்கும் கெட்டதுக்குமானதான் அரசியல். அது எந்த கெட்டது ரொம்ப நமக்கு ரொம்ப நல்லதோ அந்த கிட்ட தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிம்பாரு. அது ஒரு அரசியல் டைலாக் வரும். அப்புறம் இன்னொரு டைலாக் வரும்போது அவன் ஒரு தேவதூதன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட அந்த எம்புரானுக்கு ஒரு மீனிங்கே சொல்ற மாதிரி இருப்பாங்க. கடவுளுக்கு அடுத்த இடத்துல இருக்க மாதிரி ஆளுங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு வார்டு. அந்த படத்தோட டைலாக் ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் மறந்துச்சு. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்ட் டைலாக் அடுத்த வாட்டி வேணா நாளைக்கு பார்த்து சொல்றாங்க. மீனிங் சொல்லுவாரு. ஆனா என்னன்னா தேவதூதன்னா அது ஆக மொத்தம் கடவுளுக்கு அடுத்து கீழன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நானும் அதான் யோசிச்சேன். அத கடவுளுக்கு அடுத்து அப்படின்னா அந்த படத்துல டைலாக் ஒன்று வரும். கடவுளுக்கு அடுத்துங்கிற மாதிரி வரும், தேவதூதன் சொல்லிட்டு வரும். அந்த சர்ச்சில் தான் டைலாக் வரும். 2 டைலாக் வரும், அரசியல் டைலாக்கும் ஒன்று இந்த இது வரும். அடுத்து அந்த மோகன்லாலோட அப்பா கேரக்டர், அதாவது மஞ்சுவாரோட அப்பா கேரக்டர் அந்த டைலாக் சொல்லும். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீ யார்ட்ட போனா ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணு, ஸ்டீஃபனை கூப்பிடு, ஸ்டீஃபன் தான் உனக்கு எல்லாமே, ஸ்டீஃபன் தான் நமக்கு தேவதூதன் அப்படின்னு வரும். கடைசியா தான் இந்த ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்பாங்க. அது என்ன பேர் பரணி? கடைசியா ஒன்று முடிப்பாங்களே ஆபிரகாம்னு, அதுல இருந்து அந்த ஃபாரினுக்கு போற மாதிரி வச்சிருக்காங்க. அதான் நான் போட்டேன், குரேஷி அப்ராமா அதை போட்டிருக்காங்க. குரேஷி அப்ராம். ஆனா பாருங்க, மம்முட்டி படம்னா நேரம் பரணி டக்கு 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 டக்குன்னு கிஸ்ல ஆன்சர் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மோகன்லால் படம்னா இவ்வளோ பெரிய நடிகர் படத்தை தெரியலங்கிற. இல்ல கொஞ்சம் பழைய பிலிம்ன்றதுனால வந்துட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அவ்வளவுதான். ஆனா அது ஏங்க 60s 80s பழைய பிலிம்ங்கிறீங்க நாயங்களாம். ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பழைய படம் கிடைக்கலங்க. 6 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து, 5 வருஷம் ஆச்சு. அப்ப 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு பெரிய டிஃபரெண்ட். ஆமா, 5 வருஷம்ன்றதே பெரிய டிஃபரன்ஸ் தானா. ஒரு தடவை தான் அந்த படம் நான் தியேட்டர்ல பார்த்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் பார்க்கல ஆக்சுவலா. மலையாள படங்கள்ல ரொம்ப மோஸ்ட் வாட்ச்டு ஃபிலிம்னா எனக்கு லூசிஃபர் தான். மலையாள படங்கள்ல அதிக தடவை பார்த்த படம். மகேஷ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க? டிராகன் ட்ரெய்லர் எப்போ வருதுன்னு கேட்க வந்தேங்க. நாளைக்கு ஈவினிங். நாளைக்கு வருது. நாளைக்கு 5 மணிக்கு வருது. காலையில 11 மணிக்கு வந்து இந்த காலையில நீக் ட்ரெய்லர், சாயங்காலம் 5 மணிக்கு டிராகன் ட்ரெய்லர். மாறி ட்வீட் போட்டுருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீக்கா டிராகனா? டிராகன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நல்லா இருக்கும்னு. ஆனா நீக்குக்கு நிறைய பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ், இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மாறி ட்வீட் போட்டுருக்காரு ப்ரோ. மாரி செல்வராஜ் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு. நான் வந்து இதை 3-4 மாசம் முன்னாடியே சொன்னேன். இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ல நான் ஒரு வாட்டி அதை போட்டுக்கிட்டே இருக்கேன். நீக்கு வந்து கன்ஃபார்மா சம்பவம் செய்து பாருங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன். கதை தெரியாது, அவர் நான் எதுவும் கேட்கல அதை பத்தி. இதெல்லாம் இல்ல சோர்சஸ் வச்சு அப்படி கேட்டு சொல்லி ட்ராக்கர் எல்லாம் இல்லை நானு. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ராயனே வந்து டைரக்ஷனா அதுல நிறைய இடங்கள் எனக்கு பிடிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு கொஞ்சம் ரைட்டிங்கா தான் எனக்கு கொஞ்சம் சொதப்பிச்சே ஒழிய எனக்கு தனுஷ் மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு. இந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பவர் பாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா இது இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றதுன்றது இருக்குல்ல, அப்புறம் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டாம்ப் அப்படிங்கிற ஒன்று பாருங்க, அது வந்து தனுஷ் கிட்ட கன்ஃபார்மா இருக்கு. அது தனுஷோட எல்லாத்துலயுமே வெளிப்படும், ரைட்டிங்ல, லிரிக்ஸ்ல, சாங் சிங்கிங்ல எல்லாத்துலயுமே வெளிப்படும். எனக்கு அது வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்த ப்ராடக்ட்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இதுவுமே நல்ல ப்ராடக்டா கொடுப்பாப்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒருத்தர் தன்னோட கெரியரோட ஒரு பிரைம் ஃபேஸ்ல இருக்காப்ல. ஹாலிவுட்ல ஒண்ணு, பாலிவுட்ல ஒண்ணு,
தெலுங்குல 2, தமிழ்ல 3ன்னு இப்ப அவரு ஆக்சுவலா அவருக்கு அடுத்து ஒர்க் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, ஒரு டைரக்டர்ஸ் ஒரு 2-3 பேரு. அவங்களே அது தமிழ்ல வந்து அதுவே அவருக்கு இப்ப ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற படம் ரிலீஸ் ஆகிறத தாண்டி இன்னொரு 3 இருக்கு. ஸோ இவ்வளவு கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் ஒருத்தர் பண்றாருன்னா கன்ஃபார்மா ஏதோ ஒரு பயங்கரமா அது சிக்க போய் தானே பண்றாப்ல. ஸோ எனக்கு இது மேலேயும் நம்பிக்கை இருக்கு, இட்லி கடை மேலேயும் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எனக்கு மாறி போட்டதுல கொஞ்சம் ஹோப் இருக்கு. சரி, ரீசெண்டா நான் சில விஷயங்கள் இது பார்த்தேன். இந்த டிராகன் பட டைரக்டர் மேல சில குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. குற்றச்சாட்டு வச்சாங்களா? ஆமா, தெரியாதானா? என்னப்பா என்னது? அவர் வந்து செட்ல வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அப்படின்னு சொல்லி சில ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ண ஒருத்தர் போட்டிருந்தாரு அந்த படத்துல. ஓ ஓகே ஓகே. எனக்கு வந்து இதை கேட்கும்போது வருத்தமா இருக்கும், ஆனா அதிர்ச்சியா இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. பெரும்பாலும் டைரக்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? நிறைய பேர் பாலா தனித்தனியா பேர் எடுத்து சொல்றதுனால என்ன ஆயிரும்னா அவங்க மட்டும் தான் பண்றாங்கன்ற மாதிரி. அதனால நான் சொல்றேன் ரொம்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலா இது பொசிஷன் ஆஃப் பவரை நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறோம், இல்ல அதை எவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அப்படிதான் இருக்காங்கன்றதுனால இப்பெல்லாம் யார சொன்னாலும் அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஆனா அத பண்ணாத சோஷியல் மீடியா இருந்தாலும் ரொம்ப கம்மி பேர் இருக்காங்க. இப்ப சோஷியல் மீடியா அப்படி பண்ணாத இந்த இவரெல்லாம் எடுத்துக்கோங்களேன், ராஜேஷோட செட்ல எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ராஜேஷோட செட்ல உண்மைக்கே ஷூட்டிங் வந்துட்டுருக்கான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியா என்னப்பா சிவா சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாப்புல. சிறுத்தை சிவாவும் அதே மாதிரி தான் செட்ல ரொம்ப இதுவா இருப்பாப்புல. ரஞ்சித் அப்படிதான் செட்ல. நீங்க ஆனா இவங்க எல்லாம் இப்படி பண்றது இல்லைன்றவங்க தான் ஆக்சுவலா கம்மியா இருக்காங்க. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் செட்ல எப்படி இருக்கும் சொல்லுங்கண்ணா? நான் பார்த்தது இல்ல. நான் ஒரு முறை 2 முறை தான் பார்த்திருக்கேன். ஒரு முறை எங்க வீட்டு பக்கத்துல ஷூட்டிங் எடுத்தாங்க, மதுரையில் நடக்கிறப்ப. நான் சினிமாலே கிடையாது. ஆக்சுவலா அது அவரோட செகண்ட் படம் ஜிகர்தண்டா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொரோட்டா கடையில எடுத்தாங்க. ஆமா. ஸோ அப்ப பார்த்திருக்கேன். பட் நான் அப்ப பெருசா எனக்கு அந்த சீன்ல அவர் கொஞ்ச நேரம் இருந்தாரு, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு. ஸ்டண்ட் அது ஒரு அந்த பொரோட்டா கடையில ஒரு பாட்டு மாண்டேஜ்ல வச்சு அடிப்பாங்க, அந்த ஸ்டண்ட் சீன் தான். ஸோ ஸ்டண்ட் டைரக்டர் தான் இருந்தாப்ல அந்த சீன்ல. ஸோ நான் அதிகமா பார்த்தது இல்லை. ஸோ நான் யாருக்கும் இந்த சர்டிபிகேட் முதல்ல கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்பெல்லாம். நீங்க இல்ல இவங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது இல்ல. இப்ப முந்தி ரொம்ப இந்த யங் டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குனாங்க, அப்படி இல்லையாங்க? இப்ப முதல்ல எல்லாம் ரொம்ப இருக்கும் அந்த அதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஓகே ஓகே. இல்ல அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு எனக்கு எப்படி தோணுதுன்னா, சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 80s இருக்கிற டைரக்டர்ஸ் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. 80s இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு அப்ப பெருசா மீடியா இல்ல, அதனால இப்ப தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்காது. இல்ல மீடியாவை பத்தி இல்லப்பா, வேலை பார்த்தவங்க சொல்லுவாங்கல்ல. வேலை பார்த்தவங்க தான் நான் சொல்றேன். அப்படின்னா அது ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் இல்ல இந்த அளவுக்கு. இப்ப இருக்கிற வேலை பார்த்தவங்க டைரக்டாவே பேசும்போது சொல்லுவாங்களே, அதை வச்சு சொல்றேன். சரி, ஓகே ஓகே. பர்சனலா 2 பேர் பேசும்போது ஏன் ஒருத்தர் போய் சொல்லணும்? இல்ல நான் அதுக்காக அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல யாருக்குமே. எல்லா காலகட்டத்திலயுமே இருந்துச்சுதான், இப்பவும் இருக்குதான். இப்ப புது டேரக்டர்ஸ் பண்றது இல்ல, முன்னாடி இருக்கிறவங்க பண்றாங்க அப்படிலாம் இல்ல. புதுசா வர டேரக்டர்ஸ் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, வெளியே அதை அழகா சமாளிக்கிறாங்க. அதுக்கு ஒரு இது ஒண்ணு போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஒரு இந்த வேலை ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. ஒரு மேல் பூச்சி மாதிரி ஒண்ணு பண்ணி அதை எப்படி கவர் பண்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது இவ்வளவு மொத்தத்துல எல்லா டைரக்டர்ஸுமே சேர்த்து அப்படி இருக்கிறது கரெக்டா தப்பா? இதுல என்ன கேள்வி வேற? தப்புதான். படம் எடுத்தா எடுக்காட்டி போ மயிரன் தான் இருக்கும். உனக்கு அதுக்காக கூட இருக்கணும். சாரி பார்த்த பேசுறேன். பட் அதுக்காக உங்களுக்கே ஒருத்தன் வேலை பார்க்கறான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அடிக்கிறது, திட்டுறது, மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தி பேசுறது, தப்பு பண்றாங்களா? தப்பு பண்ணா தாராளமா உங்களுக்கு திட்டுறக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இப்போ கடிஞ்சுக்கிறது வேற, ஏன் இப்படி பண்றீங்க, டைம் போகுது, லைட்டு போகுது, என்ன பண்றீங்க, பொறுப்பா வேலை பாருங்கன்னு சொல்றது வேற. அதுதான் இப்ப நீங்க பண்ணலாம். அதை தாண்டி நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்கிறது,
கட்டையெல்லாம் தூக்கி எறியுறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கன்றாவியான விஷயம். நான் தான் சொல்றேன், இப்ப நீங்க அதெல்லாம் பண்றீங்க, அவன் உங்களை ஏன் திருப்பி எதுவும் பண்ண மாட்டேன்றான்னு நினைக்கிறீங்க? அதை அவன் பண்ண முடியும் தானே. செட்டில் அவன் ஏதாவது திருப்பி பண்ணிட்டான்னா அவனுக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறான். அவன்கிட்ட அடிப்படையா ஒரு மனசாட்சி இருக்கு. அதனால இல்லைன்னா உங்களை அடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? திருப்பி நீ அடிக்கலாம் செய்றீங்க அப்படின்னு, இல்ல அசிங்கமா பேசுறீங்க அப்படின்னா. நான் இதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு பண்ண சில டைரக்டர்ஸ் கிட்டயும் நான் இதே சொல்லியிருக்கேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றவன் 3 மணிக்கு ஷூட்டிங், அப்போ 12 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா அவன் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து அங்க வேலை பார்க்கணும் ஸ்பாட்ல. அசிஸ்டன்ட் கேமராமேனோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ அவங்க எல்லாம் அங்க வந்து அத்தனை மணிக்கு வேலை பார்க்கணும். இப்ப நீங்க இதே வார்த்தையவோ இல்ல இதே திட்டுறதையோ நீங்க ஹீரோவை பார்த்து செய்வீங்களா? செய்ய மாட்டீங்கல்ல. ஏன்னா அவருக்கு விட்டா பவர் இருக்கு. ஹீரோ வந்து பேக்கப்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவாரு, ஷூட்டை கேன்சல் பண்ணுவாரு, அடுத்து வரமாட்டாரு, ஐயோ நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படின்னு இவ்வளவு இருக்குல்ல. அப்போ ஆனா ஹீரோ வந்து 12 மணி ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு வந்தா கூட வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. 12 மணி ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு வரவர் மேல உங்களுக்கு வராத போவோம். 3 மணி ஷூட்டிங்க்கு 12 மணிக்கே வந்து வேலை செய்யற மேல வருது அப்படின்னா அது 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 எந்த வகையில நியாயம்? திருப்பி அடிக்க முடியாதவங்கிட்ட வீரத்தை காட்டுறதுன்றது வீரமே கிடையாது, அது அடக்குமுறை. அதுக்கு என்னைக்குமே எதிரான ஆள் தான் எல்லாருமே, அதுக்கு எதிராக தான் இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரெஸ் பால் இந்த பஞ்சிங் பேக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை. வேறு எதெல்லாம் எங்கெல்லாம் கோவம் காட்ட முடியாதோ அதை ஃபுல்லாத்தையும் ஐடி மேலே யூஸ் பண்ணிக்கிறாங்க போல. இல்ல அதுதான் இப்ப அதுல நியாயங்கள் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு இல்ல இப்ப வேற எந்த இதுலயுமே இல்லாம இந்த சினிமால மட்டும் தானங்க. ஆதி ப்ரோ நீங்க பேச ரொம்ப லோவா கேக்குது. ஆமா. ஓ அப்படியா? இப்ப கேக்குதா? மைக் விட்டு தள்ளி இருக்கீங்க. இப்பயும் லோவா தான் கேக்குது. லோவா தான் இருக்காமா. மகேஷ் ப்ரோ டவுட் கேக்குறாரு, அத கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு இது சினிமால தான், மத்த இதுல எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. அதாவது அந்த ஒரு பழைய காலத்து இது மாதிரி கூடவே குருகுல கல்வி மாதிரி கூடவே இருந்து கத்துக்கிறது, தொழில் கத்துக்கிறது, அந்த கான்செப்ட் இன்னமும் அது பெட்டரா இப்போ கிராஃப்டை க்ளோஸா அந்த இருக்கும்போது நல்லா கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஒரு படத்துல ஒர்க் பண்றது அது இன்னும் மாறிடுமா இல்ல இந்த இது இருக்குன்றீங்களா? அப்ப இந்த இது அப்படியே இல்ல இந்த இந்த குருகுல கல்வின்ற சிஸ்டமே வந்து ஒரு இதுதாங்க, ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் தாங்க. நான் சொல்றது என்னன்னா இப்ப இது விஷயம் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குன்றது கிடையாது. அது உங்களுடைய தனி மனித குணத்தையும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. உங்களுக்குன்னு ஒரு அடிப்படை அறம் இருக்கும்ல. நம்மள யாராவது ஒருத்தர் இப்படி செஞ்சா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம இவங்களை செய்யக்கூடாதுன்றது இருக்கணும்ல. அது நம்ம மொத்தமா இந்த சிஸ்டத்து மேல போறதுனால என்ன ஆயிடும்னா எல்லாருமே இப்படிதான், அப்ப நான் மட்டும் இருக்கிறதுனால என்ன பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் தோண ஆரம்பிச்சு. பட் அது கிடையாது இல்ல, உங்களுக்குன்னு தனியா ஒரு கான்சியன்ஸ் இருக்குல்ல. அப்படி உங்களை யாராவது அப்படி சொன்னாங்கனாலோ வேற யாராவது அப்படி நடத்தினாங்கனாலோ அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னொன்னு சில பேருக்கு எல்லாம் என்ன இருக்கும்னா, என்ன நானும் வேலை செஞ்சப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தப்ப இப்படிதானே திட்டுவாங்க, அப்ப நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு கன்றாவியான விஷயம். ஒரு சில டிகேட்ஸ்க்கு முன்னாடி நம்ம சத்தி சிஸ்டம் கூட தான் சரின்னு வச்சிருந்தோம். புரிஞ்சு செத்துட்டா பொண்டாட்டி கூட சேர்ந்து நெருப்புல இறங்கிடணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு இருக்கா, நம்மளும் அதே ஃபாலோ பண்றதா? நமக்குன்னு அறிவு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க போச்சுன்றது இருக்குல்ல. அடிப்படையா மனித தன்மை இல்லாம நடந்துக்கிறது தான் நம்ம அகைன்ஸ்ட் சொல்லலாம். நீங்க திட்டுறதோ இதுவோ கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா இல்ல வேலை நடக்கல அப்படின்னா தாராளமா திட்டலாம். என்ன பாக்குறீங்க தெரியாதா உங்களுக்கு? இன்னும் 1 மணி நேரம் லைட்டு போயிடும், நீங்க ஏன் வந்து வேலையை பார்த்து வைக்கல, முன்னாடியே இந்த சீனுக்கான பொருள் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல, ஏன் பண்ணலன்னு கேளுங்க. அது தப்பே கிடையாது, யார் வேணா கேட்கலாம். ஆனா அதை தாண்டி பர்சனலா போறது இருக்குல்ல. அவங்களை திட்டினா இன்னொன்னு இந்த கேவலமான ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, ஹீரோவை திட்டினா வந்து அவர் கோச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்களை திட்டுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அதாவது வந்து அவங்கள வந்து திட்ட முடியாது, ஆனா உங்களை திட்டினா அவங்களுக்கு தெரியும் நம்மளதான் ஏதோ சொல்றாங்கன்னு அப்படின்னு. அப்ப எனிவேஸ் அவங்களதான் சொல்றாங்கன்னு தெரியும்ல, தெரியதானே போகுது, அதுக்கு அவங்களே சொல்லலாம்ல. எதுக்கு இது சீரியஸ்னஸ் எல்லாரும் புரிஞ்சு வேலை பார்க்கணும் தானே ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல. அது அப்படிதான் இருக்கணும் ஒரு ஒர்க் ஸ்பேஸ். இதெல்லாம் தான் கடுப்பா இருக்கும். பட் இது புதுசு பழசுலாம் இல்லைங்க, எல்லாருமே யுனானிமஸ்லி நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. அந்த காலத்துலயும் இந்த காலத்துலயும் அது வேண்டாம், அது சரியான ரூட் கிடையாது நம்பர் ஆட்களும் இருக்காங்க. ஆதி ப்ரோ எங்களைன்ற வார்த்தை யூஸ் பண்ணீங்களா? எங்களையா? எங்களை திட்டுவாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல எங்களைன்னு சொல்லல, என்னையெல்லாம் திட்டினா அப்படி சொன்ன மாதிரி ஏதாவது கொண்டு அடிச்சுட்டு போயிருவேன்.
இல்ல 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 என்னெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு, நான் யார்கிட்டயும் போய் வேலை கேட்டது இல்லை. நான் எந்தெந்த படத்துலலாம் வேலை பார்த்துருக்கேன்னா, இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்க எல்லாருமே அவங்க என்னைய கூப்பிட்டாங்க. அதனால நீங்க வந்து நார்மலா ஏடியே ஒர்க் பண்ணாம சும்மா ஸ்கிரிப்ட் ஒர்க்ல தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்களா? கூப்பிடுற இடத்துல ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன், ஸ்டோரி டிஸ்கஷன்? இல்ல, நான் ஏடியாவும் ஒர்க் பண்ணிருக்கேன், இதுலயும் ஒர்க் பண்ணிருக்கேன், ரெண்டுலயுமே ஸ்கிரிப்ட்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன். ரஞ்சித் கிட்ட ஒர்க் பண்ணி இன்னொன்னு நீங்க ஜென்ரலா சொல்றேன், இப்ப அதை பண்ணாதான் இல்லை. நான் இப்ப சொன்னா சொல்லுவாங்க சும்மா நான் அப்படியே ரஞ்சித் வந்து இது பண்றேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு. பட் உண்மையிலேயே இப்ப நீங்க இந்த விஷயத்த பரணி சொல்லும் போது ஒரு அர்த்தம் இருந்துச்சுல அதுல, நான் அதனால இது சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். ஆக்சுவலா ரஞ்சித்தோட ஏடிஸ் கிட்ட ரஞ்சித் எப்படி நடந்துக்காருன்றத நான் சொல்லல, நீங்க இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு, அதுலயே கூட நீங்க கேட்டு பாத்துக்கலாம். 2ஆம் உலக போரின் கடைசி டைரக்டர் சொல்லியிருப்பாரு அவர் செட்ல எப்படி இதுல எப்படின்றதெல்லாம். அது அவரு இப்போ தங்கலானோட ஏடிஸ் எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. நான் அதை தான் சொல்லுவேன். எப்படிங்க அவர் வந்து இன்னொன்னு சேர் அவரோட ஆஃபீஸ்ல போனா, ரஞ்சித்தோட ஆஃபீஸ்ல போனா அவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு சேர் இருக்கும். அது வந்து எப்படின்னா இந்த பழைய காலத்து இந்த மரச்சார் இருக்கும், அந்த இந்த மரக்கட்டை சேர் மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த இதுலலாம் இந்த அரசவையெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த 90 டிகிரில இருக்கும் ஸ்ட்ரைட்டா. ஸோ நான் ஒரு நாள் அவர்கிட்ட இது பண்ணும்போது கேட்டேன், என்ன எதுக்கு இந்த டைப் ஆஃப் சேர் அப்படின்ற மாதிரி. அது உட்காடுறவங்க வந்து நிமிர்ந்து உட்காரணும் அப்படிங்கிறக்காக முன்னாடி உட்காடுறாங்க. அது வந்து இப்படி குனிஞ்சு அவங்க இந்த மாதிரி உட்காந்தா, நமக்கு எதிராக உட்காரவங்க வந்து ஒரு மாதிரி பெண்டாகி உட்காந்தா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த சீட்டு நுனியில உட்காருவாங்கல்ல, அப்படி உட்காந்தா அது ரொம்ப அவங்களுக்கு என்னமோ ஒரு இது ஃபீல் ஆகும், நம்ம ஏதோ ரொம்ப கெஞ்சி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் அப்படிங்கறக்காக அந்த மாதிரி வச்சிருப்பாரு. ஸோ அதுல உட்காந்தாலே நீங்க நேரில் நிமிர்ந்து தான் உட்கார முடியும் அந்த சேர்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். அப்புறம் யாரையும் ஜென்ரலா அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஏடி வந்தாப்புல. அவர் வந்து நாங்க 2 பேரும் அங்க உட்காந்துட்டு இருந்தோம் சீட்ல. ஸோ அப்போ வந்து அவர் நின்று குனிஞ்சிட்டு சொன்னாப்புல, அந்த சின்ன சின்னதா அந்த ஆனா இது பண்ணிருக்கோம் சொன்னா, ஏன் சின்ன அங்க இருந்தே சொல்லு எனக்கு கேட்கும் அப்படின்னா, நீ குனிஞ்சு நின்று எக்ஸ்பிளைன் பண்ற யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரிதான் இருக்கும், நீ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கன்ற மாதிரி இருக்காது, நீ ஏதோ ரொம்ப உன்னைய கம்மியா இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நீ நிமிடம் உட்காந்தே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஏன்னா இப்போ அவரு பிரசன்ட் நீங்க இருந்து வந்திருக்கீங்க, இல்ல அந்த செட்டை பார்த்திருக்கீங்க, இல்ல இந்த சிஸ்டம் எப்படி எங்குதுன்றது உங்களுக்கு தெரியும்னா அது ஆப்வியஸா உங்களுக்கு தைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நான் அதான் அவர்கிட்ட நான் பார்க்கும்போது நான் நினைச்சிருக்கேன், சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் கூட இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு வந்து தோணும். சரி, இதெல்லாம் இதை செய்யறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க உங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டா போதும். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ப்ரோ ஒரே ஒரு கொஸ்டின், நம்ம தியாகராஜா குமார் ராஜா சாரு நெக்ஸ்ட் எதுவும் படம் பண்ணுவதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கடைசியா சூப்பர் டீலக்ஸ் 2019 வந்தது, இப்போ ஒரு 6 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, 8 வருஷத்துக்கு அவரை பார்க்க வேர்ல்டு கப்பே 4 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துருது, 9 வருஷம் அவரை பாக்குறப்பதான் கேட்டேன். ஆமா, அது 8 வருஷம். ஆமா, அதான் சொன்னேன், வேர்ல்டு கப்பே வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தது. நீங்க தான் அப்படி இருக்கு ஆக்சுவலா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 ப்ராஜெக்ட் பேசினாப்புல, ட்ரை பண்ணாப்புல, பட் அது இன்டர்வைஸ் ஆகல. ஓகேண்ணா. அது இது சென்னை அது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுல, அது என்ன மாடர்ன் லவ் சென்னை, மாடர்ன் லவ் சென்னை. அந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ப்ரோ? இல்ல, எனக்கு குமாரராஜாவோட அதுக்கு முன்னாடி எடுத்த 2 படமே பிடிக்கும். எனக்கு அந்த நினைவு ஒரு பறவை வந்து அவ்வளவா இருக்காது. எனக்கு அதுல ஷார்ட்ஸா அந்த மாதிரி நிறைய நல்லா இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்தமா எனக்கு பெருசா இருக்காது. நான் அதுல 6 எபிசோட் இருந்துச்சு, அவருக்காக தான் மெயினா அதை பார்த்தேன். ஆனா அந்த 6 எபிசோட்ல எனக்கு சுவாரஸ்யம் கம்மியா இருந்தது. அதுதான் எனக்கு அதுல மார்கழி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பையன் பிச் டாப்ல அந்த பையன் ஏதோ ஆட் பிலிம் ஏதோ ஷூட் பண்ற ஆளுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அக்ஷய் சுந்தர்னு சொல்லிட்டு கடைசியில அவரோட பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அந்த சின்ன பசங்க 2 பேரை வச்சு எடுத்ததுனா மார்கழி. ஆமா, அந்த ஒரு டீனேஜ் பையனும் அந்த பொண்ணும் சர்ச்ல இருப்பாங்களே, அந்த கதை எனக்கு ரொம்ப, அந்த படம் எனக்கு சூப்பரா பிடிச்சிருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எனக்கு இதுவுமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. பறவை குட்டில் வாழ்வாங்க, பாரதி ராஜா படம் அதுவுமே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எனக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பழைய பாலுமேந்திரா படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜப்பான் டைரக்டர்.
ஜப்பான் டேரக்டரா? ஐயோ ஜப்பான் சொல்லிடாதீங்க, நான் ஜப்பான் சொல்லுவாங்க நினைச்சிட்டேன். ஏங்க அதுக்கு முன்னாடி அவர் வந்து குக்கு பண்ணிருக்காரு, ஜோக்கர் ஜோக்கர் பண்ணிருக்காரு. பண்ணிருக்காரு. எனக்கு ஆனா ஜப்பான் டைரக்டர் தான் உங்களுக்கு தெரியுமா அவரை? நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஜப்பான் அவர் பண்ணதுல பெரிய ஜப்பான் படம் பத்தி தானே. சொல்ல வரா இருந்துச்சு. லால் பட்டா பொம்மைகளா? லால் அது என்னது அது? லாலா குண்டா பொம்மைகள். லாலா குண்டா பொம்மைகள். அப்படியா? சரி, ரைட் ரைட். இது கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து திருச்சியில ஃபர்ஸ்ட் டேவே வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வந்துச்சான் பாருங்க. நீங்க கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தர் கேட்டதுக்கு. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. திருச்சியில ஃபர்ஸ்ட் டேவே வந்து விடாமுயற்சிக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வந்துச்சா, தமிழ் சப்ஜெக்ட்ல வந்துச்சான். அப்படியா? எனக்கு தான் எனக்கு திருச்சியிலேயே சப்ஜெக்ட்ல வந்துச்சுங்கிறது ஆச்சரியம். இதுல வந்து பெரிய படத்துக்கு தமிழ் சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ல வந்திருக்குங்கிறது அதை விட ஆச்சரியம். பிரகாசம் திருச்சியில சோர்ஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது திருச்சி எப்பவுமே 3 நாள் 4 நாள் ஃபுல்லா ஆயிருங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் வேற என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு கிடையாது. நாங்க படம் தான் பார்ப்போம், எந்த படம் வந்தாலும் பார்த்துருவோம். 3 நாள் 4 நாள் ஓப்பன் வச்சுட்டு பார்த்துருவோம். அதுக்கு தமிழ் தெரியல, தமிழ்நாடு தெரியல. நான் ஃபுல் இதெல்லாம் செக் பண்ணல, ட்ராக் பண்ணல, எதுவும் தெரியல. யாராவது நான் இப்போ விசாரிச்சு பார்த்தா தெரியும். நாளைக்கு மாலை விசாரிக்கணும். நமக்கு இருக்க பர்சனல் பிரச்சனைகளே இன்னைக்கு நிறையா இருக்கு, அதாவது சைடு போகலாம். நண்பர்களே, திருச்சி நல்லா, இப்போ திருச்சி நல்லா 2வது முறையா விடாமுயற்சி பார்த்துட்டு வந்திருக்கேன் தேட்டர்ல. நம்ம எம்பிக்கில் கிட்ட போலீஸ் பாப்பார்ல அர்ஜுனோட இதை வாங்கி, போலீஸ் தெரியாதா ஒரு இல்ல. இப்ப இவரு சுகன் அந்த 2வது தடவை பார்க்கும்போது அந்த பிரகாஷ்ங்கிற பேர்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு, அதை சொல்லுங்க. ஆமா ப்ரோ, நானே கேட்கணும்னு இருந்தேன் உங்ககிட்ட. நீங்க அன்னைக்கு சொல்லணும்னு நீங்க பேஜ்ல சொல்லிட்டீங்களா? நான் இல்லாதப்போ வந்தேனா நீங்க சொல்லிட்டீங்களா அந்த இதை பத்தி? இது வந்துச்சா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சா பிரகாஷ் இருந்து? இல்ல ப்ரோ, வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் வரல ப்ரோ. எப்போ என்ன மெசேஜ் வந்துச்சு? அந்த ஹாப்பி பர்த்டே தானே சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு திஷாவோட ஹாப்பி பர்த்டே காட்டுறதுல நான் பிரகாஷை பார்க்கல ப்ரோ. நான் அனுவை மட்டும் தான் ப்ரோ பார்த்தேன். மறுபடியும் மேல மட்டும் டாப்ல மட்டும் அனு ஹாப்பி பர்த்டேன்னு வந்தது. அடுத்தடுத்த பிரகாஷ் வந்துட்டானே. இதுக்கப்புறம் அச்சடி வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரேம் பாஸ் பண்ணி இல்ல, நான் செவ்வாய்க்கு நான் பார்த்துட்டே சொல்றேன். அது ஒரு 6-7 பேர். நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பேர்லாம் பார்க்க மெசேஜை பார்த்தேன். ஏதோ தப்பான மெசேஜ் இருக்கா, ஏதோ முக்கியமான மெசேஜ் இருக்காங்கிறதுக்கா அப்படி பார்த்தேன். நான் அப்படி நோட் பண்ணல, ஆனா நான் நிறைய விஷயங்களை நோட் பண்ணேன் ப்ரோ. செகண்ட் டைம் பார்க்குறப்போ அவ்வளோ விஷயம் டீட்டெயிலாக இருந்தது. இந்த விஷயத்த யாராவது டிஸ்கஸ் பண்ணீங்களான்னு தெரியல. அவங்க பெட்ரோல் போட போறாங்கல்ல, அங்க ஏகே ஆயில்னு இருக்கும், யாராவது கவனிச்சீங்களா? ஏங்க அது ரொம்ப முக்கியம். நான் படத்துக்கு கதைக்கு சம்மந்தப்பட்டதுனால ஏகே ஆயில் இருக்கா. இன்னொன்று பாருங்க, பேபி ஏகேன்னு கூட தான் இருக்கும். அர்ஜுன் கையில் இருக்கா ஏகேன்னு போட்டிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு இருக்குல்ல, குழந்தைய வரவேற்கிறதுக்காக அர்ஜுன் கயல் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி ஏகே வெல்கம், அதாவது பேபி ஏகேன்னு போட்டிருப்பாங்க அந்த ஒரு இதுல. அதுக்கெல்லாம் சரியான சவுண்ட் விட்டாங்க. நினைச்ச மாதிரியே நடந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னா தியேட்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டில் வந்து என்னன்னா அனிருத் ஒரு சின்ன கேப் போடுவார்ல, அது எல்லாத்துக்குமே கோரஸா வந்து ஒரு கான்செப்ட் ஃபீலிங் நான் பார்த்தேன் இன்னைக்கு. ஆனால் நான் கமலா தேட்டரில் பார்க்குறப்ப இருந்ததை விட இன்னைக்கு ரோஹினியில் பார்க்குறப்போ நிறைய இருந்துச்சு. இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வைரல் ஆனதுனால எல்லாரும் பார்க்க போகிறப்ப அந்த மென்டாலிட்டிலே போகிறாங்களான்னு தெரில. டைட்டில் கார்டப்பவும் நடந்தது, அப்புறம் அந்த கார் ஸ்டண்டப்போ சீனில் வந்து பிஜிஎம் போட்டிருப்பார்ல அப்பவும் நடந்தது. ஒரு படம் பூராவே கேப் விட்டுட்டாரு அந்த இடத்துல. இந்த பரோசி விக்டரி அது எதுவுமே போடல. அவர் படம் பூராவே கேப் விட்டாரு. படம் பூரா அஜித் வந்து அர்ஜுன் அடிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் பூராவுமே வந்து அந்த அந்த கோரஸ் தான் அந்த இதை கத்திக்கிட்டு இருந்தாங்க. மொதல் ஷோ கத்துறது மட்டும் இல்லை, ஏன்னா அனிருத் வாண்டடாவே கேப் விட்டாரு. அது வந்து கான்செப்ட் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே. ஃபைட் சீக்வன்ஸ் கார்ல வர சீக்வன்ஸ் அதை கத்திட்டு இருந்தாங்க. நானே சொன்னேன், டேய் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அதை எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆக்சுவலாக என்னன்னா ப்ரோ, நான் இது ஜென்யூனாக சொல்கிறேன். நான் அஜித் ஃபேனுன்றதுக்காக சொல்லலை, நிஜமாக நான் கேட்டதை சொல்கிறேன். யாரும் ஓவர் டூ பேஸ் நினைக்க வேணாம். நான் தேட்டரில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கப்போ ஒரு 20 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே மீடியம் ஏஜ் இருக்காங்க. எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது என்னன்னா, படம் அந்தளவுக்கு நல்லா இல்லையா, டாக்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, பிரேக் டவுன் தான் ரீமேக்கு, நான் பிரேக் டவுன்லாம் பார்த்துருக்கேன், அது நல்லா இருக்கும், பட் இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு இப்படி தான் மிக்ஸாக பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன விஷயம் என்னன்னா, படம் பார்க்க வரதுக்கு முன்னாடி இவ்வளோ பேரை ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு நெகட்டிவாக உள்ள ஒரு இவனுக்கு என்ன படம் பிடிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதே 20 பேரோட தான் நான் வெளியிலையும் வந்தேன். கூட முடிச்சுட்டு வரப்போ அதில் ஒரு 3-4 பேர் வந்து என்னன்னா, என்னப்பா அஜித்தை தவிர வேறு யாருமே படத்தில் காட்டல, பெருசாக தெரியல, அஜித் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சாரு, படம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, சரியில்லைப்பா, இதில் எதுக்கு அஜித் நடிச்சாருன்னு இப்போ ஒரு 4-5 பேர் பேச 15 பேர் இல்லை 14 பேர் கண்டிப்பாகவே படம் சூப்பராக இருக்குன்னு தான் பேசிட்டு வந்தாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீட்டாக எடுத்திருக்காங்க, ஒரு ஷார்ட்டாக
கிறிஸ்டா எடுத்திருக்காங்க. வள கொல கொலன்னு பேசாம என்ன சொல்ல வந்தாங்களோ அது கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு இப்படி இவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் கேப் போட்டு நான் வெயிட் பண்ற வரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் நான் ஒரு காதுல கேட்டுட்டு இருக்கேன். சரி என்னதான் சொல்றாங்க, ஃபேமிலியா ஜென்ரலா ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க கேட்கலாம். நல்லா இருந்துச்சு. அது படமும் எனக்கு செகண்ட் டைம் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் செகண்ட் டைம் போனதுக்கு வந்து என்னன்னா நிறைய ரீசன் இருக்கு. அதில் ஒரு பர்டிகுலர் ரீசன் என்னன்னா இந்த தனியே சாங் இருக்குல்ல, அது செம்ம க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. அந்த சாங் தான் ரிப்பீட் மோட்ல கேட்டுகிட்டே இருக்கேனா. ஸோ அந்த சாங்கோட விஷுவலை அந்த சாங்கோட அந்த இன்னொரு ஸ்பீக்கரில் இன்னொரு சரௌண்டிங் அதை கேட்கணுன்றதுக்காக தான் நான் செகண்ட் டைமும் போனேன். ஸோ நல்லா சந்தோஷமாக ஒரு மாதிரி ஈவினிங் ப்ளசண்ட்டாக போச்சு. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் ப்ரோ. ஓடிடி வந்ததுக்கப்புறமும் நான் இப்போ சொல்கிறேன், ஓடிடி வந்ததுக்கப்புறமும் நிறைய நல்ல விதமாக பேசப்படும் நான் நம்புகிறேன். ஹலோ கேக்குது. அதே மாதிரி 6 பிஜிஎம் அப்புறம் ஒரு பிஜிஎம்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் கேட்கலாம். எனக்கு மட்டும் தான் லோவா கேக்குது. இது எனக்கும் கேட்குது, ரொம்ப ரொம்ப லோவாக கேட்குது. நாளைக்கு நேரம் மகேஷ் ப்ரோ 143 தான், ஒரே வைப்பு தான். டிராகன் ட்ரைலர் பார்த்துட்டு வந்து சீரியஸா அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங் நல்லா இருக்கும். இல்ல அன்னைக்கு தான் ஏதோ சொன்னாருன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து சீரியஸா அப்டேட் கேட்டிருக்காரு. அது டிராகன் யாரு? மகேஷ் ப்ரோ. டிராகனுக்கு அப்டேட் கூடாதா? இவரு சொல்றாரு மாவீரன். நானு டாப் 5 என்ன படம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்டிருந்தாங்களே, அதுல டிராகன் சொல்லியிருந்தேன். ஓ ரைட் புரிஞ்சு. அதாவது தன்னை 2K கிட்ஸாக நிறுவ முயலும் மகேஷ் பிரதர் அதானே? ஓகே புரிஞ்சிருச்சு. ஓகே, அது வேற எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்லுங்க. இல்லை ஸ்பேஸை சீக்கிரம் முடிக்கலாம். நாளைக்கு வந்து மண்டே ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்கா? இல்லை பர்னி ப்ரோ நீங்க தான் நேற்று ப்ரொபோசல் சொல்லிட்டு போறேன்னு போனீங்க, நாளைக்கு வந்து சொல்றாங்க சொல்லிட்டு போனான்னு போனேன். வாட்ஸ்அப்ல 2-3 மெசேஜ் வந்துச்சு. என்னன்னா, பிரதர் சினிமா அப்டேட் மட்டும் பேசுங்க பிரதர், லவ் ப்ரொபோசல் அதெல்லாம் ஏன் பிரதர் டார்ச்சர் பண்றீங்க, லவ்ங்கிறதே டார்ச்சரே வேணாம் பிரதர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்ப இன்னொருத்தர் ஸ்டாலின் சொல்றாங்க. இல்ல பர்னியே சொன்னார். பர்னியே வாட்ஸ்அப்ல மெசேஜ். ஆனா நமக்கு வந்து லவ் டாபிக் பேசினா லிசனர்ஸ் எல்லாம் குறையுதுண்ணா, நம்ம சினிமா அப்டேட் மட்டும் பேசணும் அப்படின்னு எனக்கு அது தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் லிசனர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. 180 இருந்தது 60 வந்துருச்சு அந்த லவ் டாபிக் ப்ரொபோசல் பேசப்பலாம். அதனால அந்த ப்ரொபோஸ் பண்ற சீனு, அந்த கற்பனை கதைகள் எதுவுமே வந்து சேரிட்டியே அதையே டைம் வேஸ்ட் பண்ணுவானேன்னு விட்டாச்சு. அவ்வளவுதான். சரி இருங்க, ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஒரு மாசம் கண்டினியூஸா பேசுனீங்க, அப்பெல்லாம் ஃபீல் பண்ணல. இது என்ன ஒரு நாள் தானே? எங்க தலை அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு சொல்லுங்க மணிமேகலை மேடம். இவங்க இப்ப யாரோ 2வது தடவை படம் பார்த்தேன். முதல்ல வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா இருந்தோம். நான் வந்து நல்லா இல்லாம போகிற அளவுக்கு சரி தியேட்டர்ல போய் எதுவும் கத்துனீங்களா? ஐயோ நான் இங்கதாங்க இப்படி ரவுஸ் பண்ணுவேன். எனக்கு வெளியில எல்லாம் போனா கொஞ்சம் பயம் வந்துரும். இல்ல ஏன் என்னாச்சு? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்த ஃபேன்ஸ் மாதிரி இருக்கீங்களே, வாய்ஸே ஒன்றும் இல்லையே, ஏற்கனவே கரகரன்னு இருக்கு, என்னாச்சு? கொஞ்சம் இதா இருக்கு, தொண்டை இதா இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்ல வந்தேன், ஆமா நான் தியேட்டர்ல வந்து எனக்கு இந்த பக்கம் 10 பாய்ஸ் அந்த பக்கம் 10 பாய்ஸ் இருந்தாங்க. நான் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணா உட்காந்துருந்தேன். அதனால எனக்கு அதோட என் பக்கத்துல உள்ள பசங்க எல்லாம் வந்து ரொம்ப யங்ஸ்டரா ஜெர்மனியே தான் பேசிட்டு இருந்தாங்க, தமிழே பேசல. அந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா என்ன சொல்றது, ரொம்ப இது பண்ணாம இருந்தாங்களா. மத்தபடி பேக்ல இருக்கவங்க தான் பயங்கரமா சத்தம் வச்சாங்க. அதனால எனக்கு ஆனா இவ்வளவு சொன்னதுக்கு இல்லங்க, நான் கேட்டது என்னன்னா உங்க வாய்ஸ் என்னாச்சுன்னு கேக்குறேன். அவங்க கத்துனாங்க அவங்க டீசெண்டா இருந்தாங்க. உங்க வாய்ஸ்க்கு என்னாச்சு? வெதர் சேஞ்ச், டெய்லியும் வெதர் மாறிட்டே இருக்கும். அதனால எனக்கு இல்ல என் பசங்க கிளைமேட் மாதிரி இல்ல என் பசங்க கூட ரொம்ப வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு, அதனாலயா இருக்கும். எங்க போனாலும் வாக்குவாதம் மட்டும்தான். ஆமா கண்டிப்பா. எனக்கு நியாயம் தோணுச்சுன்னா கத்துவேன், அந்த மாதிரிதான் பேசுவேன். ஏன்னா இல்ல ஆக்சுவலா நியாயம் தோணுச்சுன்னா நம்ம வந்து ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும், வாய்ஸை உயர்த்தக்கூடாதுன்னு. அதெல்லாம் புரியுங்க. இன்னைக்கு நீங்க போட்டிருந்தீங்கல்ல 3 குழந்தைய 2 குழந்தைக்குன்னு ஏதோ ஒரு போட்டிருந்தீங்கல்ல, குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறது. ஆமா
அந்த இன்னைக்கு கதை தான் கோட் தான். பண்ணேன். ஆமா, அதாவது அந்த கதை தான் வந்து என் பசங்க 2 பேர்கிட்டயும் நான் ஏதாவது மெதுவா பொறுமையா பேசி விளக்கமா சொல்லணும் அப்படிதான் நினைப்பேன். ஆனா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறி கத்த ஆரம்பிச்சிருவேன். இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப நம்ம ஒரு வார்த்தையில ஒரு 10 அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 10 வார்த்தை சேர்க்கறீங்க அப்படின்னா, அந்த 10 வார்த்தை 2 சிரிப்பு 3 சிரிப்பு சேர்த்துடுறீங்க. அப்ப நேர்ல பேசும்போது அந்த சிரிப்பு சேர்க்க மாட்டேன். டென்ஷன் மட்டும் ஏறுறீங்க. நேர்ல வீட்ல உள்ளவங்க அந்த சிரிப்பு சேர்த்துருங்களேன். இல்ல இல்ல எந்த ஏன்னா ரெண்டுமே வராதே. ஹலோ, ஏன்னா இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுற அந்த உங்களுக்கு அந்த தமிழோ கொஞ்சம் அந்த என்ன சொல்றது கொஞ்சம் சர்க்காசமா காமெடியோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம ஊர்க்காரங்களுக்கு புரியும். இங்க இங்க அது புரிய மாட்டேங்குது. எது இப்ப அந்த அளவுக்கான ஏன்னா இப்ப நீங்கலாம் ஒரு ஊருக்குள்ள ஒரு கூட்டு குடும்பமா இல்ல ஒரு உங்களை சுத்தி பத்தி நிறைய தமிழ் பேசுறவங்க நிறைய சொந்த பந்தங்களோட வாழ்றவங்களோட புரிதலே இந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான இதுதான் இருக்காங்க. அப்படிங்கும்போது என் பிள்ளைங்களாம் இங்க பிறந்ததுல இருந்து ஒரு குடும்பமோ ஒரு அமைப்பு ஒரு சொந்தக்காரங்களோ இல்ல நிறைய நிறைய மனிதர்கள் கூட பேசுறதுக்கான ஒரு இதோ இல்ல தமிழ் பேசுறதுக்கான ஒரு இதோ எல்லாமே இங்க குறைபாடு இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது எல்லாமே புரிய வைக்கிறது பயங்கர கஷ்டமா இருக்கு. புரிஞ்சா நான் சொன்னது? புரிஞ்சு. செல்வதெல்லாம் மாதிரி இருக்கு. செல்வதெல்லாம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீங்க உங்க பசங்களை பத்தி பேசுறது வருத்தப்பட நீங்க என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்க. இதெல்லாம் ரொம்ப பிள்ளைங்க இல்லாத இடத்துல வெளிய இடத்துல வந்து இந்த அப்பா அம்மாவே இப்படிதான் வெளியே போய் யார் எவனே தெரியாத எல்லாம் போய் பிள்ளைய விட்டு கொடுத்து பேசுறது. சொல்லுங்க முதல்ல என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்க. இல்ல அவங்க சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு படத்துக்கு போயிட்டு வருவான். படம் எப்படிடா இருந்துச்சு கேட்டா அவன் இன்டர்வல் என்ன சாப்பிட்டேன் அதை தான் சொல்லி உட்காந்துருப்பான். கடைசி வரைக்கும் உள்ளே வர மாட்டான். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இல்லங்க இல்ல எங்க அம்மாவும் இதே மாதிரிதான் பண்ணுவாங்க. யாராவது சம்பந்தமே இல்லாம ரோட்ல யாராவது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. என்னம்மா எங்கம்மா இப்படி இதுக்கு எப்படிமா போலாம் அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. பாருங்க கேட்கவே மாட்டான் சொல் பேச்சு. யாராவது தீபாவளிக்கு கருப்பு சட்டை எடுத்துட்டு வருவாங்களா வந்திருக்கான் இவெல்லாம் திருந்து வேணா இவெல்லாம் விளங்கு வேணான்னு யார்கிட்டயும் என்னத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்க. உண்மையா இப்ப நான் பேசுனது அவனுங்க கவனிக்கிற மனநிலைமையில இல்ல. கவனிச்சிருந்தானுங்கன்னா இன்னைக்கு ஃபுல் டே என்ன வச்சு செய்வானுங்க. செய்யலாம் தான். இப்ப பேசினா செய்யத்தான் வேணும். அந்த பசங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். அவங்களுக்காக நான் எம்பத்தைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன பேச வந்தீங்களோ சொல்லுங்க. இல்ல நான் உங்களுக்கு அந்த இது போட்டேன் தானே படம் பார்த்துட்டு அவங்கதான் ஃபுல்லாவே கீழ்பாக்கத்துல இருக்கிற மனிதர்கள் அவங்க சொல்றதுல வந்து நீ வந்து பிரகாஷோட கைய கோத்துட்டு நடந்த அப்படின்னு அந்த அனுபவத்தின ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க இல்லையா? அவங்களே ஒரு கீழ்பாக்கத்துல இருந்து வந்தவங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வச்சதுக்கு அப்புறமும் அஃபேர்னு அது எப்படி வந்து எல்லாருமே பேசுறாங்க. அது எனக்கு டவுட் வேணும். நீங்க தான் நல்லா எல்லாத்தையும் விளக்கி என்னது விம்பார் எல்லாம் போட்டு செம்மையா விளக்குவீங்களா? அதுக்கு சொல்லுங்க பதில். இல்ல விடாமுயற்சி சம்பந்தமா உங்களுக்கு பிரகாஷ் தான் கரெக்டா இருக்குவார். அவர் தான் சரியான ஆளு. நீங்க ஏன்னா நீங்க அஜித் ஃபேன் பேசிட்டீங்கன்னா சரியா இருக்கும். நம்ம பேசினா நீங்க படம் பாத்தீங்க தானே? நான் போயிட்டாங்க. சரி ரைட்டு. பர்னி பிரகாஷ் இந்த மாதிரி கத்து பேசினா சமயத்துல லிசனருக்கு மாத்தி விட்டுருவாப்ல. ஏங்க நான் மாத்துறேன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க என்ன வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி முடிச்சிடலாமா? ஓகே ஓகே நம்ம நாளை சந்திப்போம். பாய்.